எபனேசர் அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 நாட்களும் உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கிருபை பாராட்டினதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கூட்டத்தினால் உண்டான எல்லா துதி கனமகிமையும் கர்த்தருக்கு. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் எல்லாம் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். We are unprofitable servants of God. I mean, what we did is what he asked us to do, we did it. ஆமென். அவர் என்ன சொன்னாரோ அதை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆமென். தோத்திரம். அழைப்பு கொடுத்த அருமையான பாஸ்டர் பீட்டர் கிளமெண்ட் அவர்களுக்கு நன்றியை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்ததாமே அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான பாஸ்டரையா வந்து இன்னைக்கு தூரத்திலிருந்து பகிர்ந்து கொண்டார்கள். ஆமென். சீர்திருத்தம், மறு சீர்திருத்தம் இன்றைக்கு தேவை. ஹல்லேலூயா. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே உலகத்திலே ஒரு 2வது தொடுதல் தேவையாக இருக்கிறது. ஆமென். அதை கர்த்தர் நமக்கு இந்த கூட்டங்களிலே நல்ல கவனித்திருந்தால் கர்த்தர் படிப்படியான சத்தியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி நாம் கிறிஸ்துவுக்குள் பலப்பட, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட, அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியம். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். தலையிலே சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவை மேடையில் அமர்ந்திருக்கிற போதகர்கள், இங்கே அமர்ந்திருக்கிற போதகர்கள், ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் கேட்டுக்கொண்டது போல நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நீங்கள் தினமும் எனக்கு ஜெபம் பண்ணுறீங்க. தினம் 1 நிமிஷம் என்னை நினைத்து உங்களுடைய ஜெபங்களில் நீங்கள் ஜெபிக்க முடியும். உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எனக்காக, என் மனைவிக்காக, என்னுடைய மகனுக்காக. ஆமென். எனக்கு 1 மனைவியும் 4 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்கிறதுக்கு காரணம் உண்டு. அது சொன்னால் இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் ஆயிரும். ஆக அதனால் இப்போ எங்கே போனாலும் சொல்லிடுறது. எனக்கு 1 மனைவியும் 4 பிள்ளைகள், 3 மருமக்கமார், 5 பேத்திகள் இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் என்னை மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே கடைசி மகனுக்கு அவன் இல்லாமல் நான் எங்கேயும் போக முடியாது. அவனுக்கு ஒரு திருமணத்திற்காக ஊக்கமாக ஜெபித்து நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வாய்க்க பண்ணும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் குடும்பமாக ஊழியம் செய்கிறோம். என்னுடைய மூத்த மகன் அவன் கோயம்புத்தூரில் ஊழியம் செய்கிறான். அடுத்த மகள் கரூரில் குடும்பத்தோடு ஊழியம் செய்கிறாள். அடுத்த மகள் மதுரையில் ஊழியம் செய்கிறாள். நாங்கள் குடும்பமாக கர்த்தருக்கு சேவை செய்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க, நடத்த, கடைசி வரை ஓடி முடிக்கிறோம். ஆமென். தோத்திரம். ஹல்லேலூயா. முக்கிலே முண்டானி கிணறு தாண்டினா மூஞ்சி மோரெல்லாம் பேந்துடும். அதனால் கடைசி வரைக்கும் போயிடணும். கைவிட சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆகவே பாதி தாண்டினோம் அல்ல. ஹல்லேலூயா. முற்ற முடிய, ஆமென், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன செய்யப்படுவான். இந்த மானிட்டர் சரியில்லையா? நேற்று இருந்த மாதிரி இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே என்ன செய்யப்படுவான் என்றால் அவன் ரட்சிக்கப்படுவான். அது வச்சு ஸ்தோத்திரம். ஆகவே முடிவு பரியந்தம் ஓடிடணும். அதுக்கு தான் நான் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் உத்தமத்தோடு செய்ய கிருபை பாராட்டினார். பிரைஸ் தி லார்ட். 1970ஆம் ஆண்டு கடைசியிலே நான் சுவிசேஷகர் ஜீவானந்தத்தோடு இந்த ஊழியத்தை ஒரு வாலிபனாக ஆரம்பித்தேன். நான் ஊழியத்திற்கு வந்து 47வது ஆண்டு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டுடைய கிருபையினாலே இதுவரைக்கும் ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நான் கொஞ்ச காலம் ஓடணும். பிரைஸ் தி லார்ட். கைவதலையிலே சொல்லலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரால் பயன்படுகிறவர்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆமென். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு 3 காரியம் வரக்கூடாது. வீழ்ச்சி, விபத்து, வியாதி. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க மறுபடியும். வீழ்ச்சி, விபத்து, வியாதி வரக்கூடாது. வீழ்ச்சி எதில் வரும்? பணம், பெண், பெருமை, இதில் தான் வீழ்ச்சி வரும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்படின்னா பணம் பா, பெண் பே, பெருமை பே, இதில் விழுந்துட்டா பப்ப பே தான். அதோட சோலி முடிஞ்சுது. கைவிட்டலையிலே சொல்லலாமா? ஆக ரொம்ப கவனமாக நாம் ஊழியக்காரர்களுக்கு ஜெபம் பண்ணணும். அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் ஜெர்மன் தேசத்துக்கு போயிருக்கும் பொழுது இன்டர்னல் ட்ராவல்ஸில் ஒரு ட்ரெயினில் போயிருக்கிறார். அப்போது அவர் பிஸ்கட் சாப்பிட்ருக்கார். பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறான். டேக் 1 பிஸ்கட் அப்படின்னு இருக்கிறார். அவன் சொன்னான், நான் ஐம் ஃபாஸ்டிங், நான் உபவாசம் பண்ணுறேன், நான் சாப்பிட மாட்டேன்னு இருக்கேன். அப்படியே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உபவாசம் இருப்பீங்களா? நானும் உபவாசம் இருக்கிறேன். அப்போ சொல்கிறேன், நீங்கள் எத்தனை நாள் உபவாசம் இருப்பீங்க? நான் 2 நாள் உபவாசம் இருப்பேன். அப்போ அவர் கேட்டுக்க, எந்த சபைக்கு போகிறீங்க? அவன் சொல்லிக்கார, சாத்தான் சபைக்கு போகிறேன்.
அவர் கேட்டிருக்காரு, எதுக்கு நீ உபவாசம் பண்ற? அவன் சொன்னான், ஊழியர்களுக்கெல்லாம் மரணம் வரணும், ஆக்சிடென்ட் வரணும், கிறிஸ்தவ குடும்பங்கள் எல்லாம் உடைக்கப்படணும், சபைகள் எல்லாம் உடைக்கப்படணும். அவன் சொல்லிட்டு இன்னும் தைரியமா சொல்லியிருக்கிறான், நான் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா சாத்தான் சபையாரும் நாங்கள் ஜெபம் பண்றோம் 2 நாள் உபவாசம் எடுத்து. இதே அனுபவம் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஒரு சொல்லியிருக்காங்க ஃப்ளைட்டில் போகிறப்ப. தோத்துறேன், இன்னைக்கு பாஸ்டர் ஹென்றி ஜோசப் இல்லை. ஆகவே அவன் அவ்வளோ விழிப்பாக இருக்கிறான், நம்ம அதை காட்டில் விழிப்பாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவனால் பயன்படுற ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல போதர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல போதர்களை தந்திருக்கிறார். தோத்துறேன், எனக்கு பாஸ்டர் பீட்டர் கமெண்ட பல ஆண்டுகளாக தெரியும். பிரேச மேடு இருக்க போகிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஐயா பற்றி சொன்னாங்க, நிறைய சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார்கள். அவை கர்த்தரால் பயன்படுறவர்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும். நான் பல ஸ்தாபனங்களுக்கு போகிறேன், பல ஊழியர்களை நான் பார்க்கிறேன். தோத்துறேன், என்னிடத்தில் கற்றுக்கொண்டு போனவர்களே நிறைய ஊழியர், 100கணக்கான ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆமென், சோதரன். ஆனால் நல்ல தரிசனம் உள்ள, நல்ல பாரம் உள்ள, அவன் உண்மையான உத்தமமான ஊழியர்களை இந்த நாட்களிலே பார்ப்பது அரிதாக இருக்கிறது. ஒன்றில் சரியா இருந்தால் இன்னொன்றில் சரியா இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். அதைத்தான் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இதற்கு காரணம் நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். கைவதலையில் சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். ஆமென். அதில் விசேஷமாக ஊழியர்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஊழியக்காரன் நல்லா இருந்தால் மனைவி பிரச்சனை ஆயிடுது, 2 பேரும் சரியா இருந்தால் பிள்ளைகள் வழியாக வந்து விடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். 2 சரியா இருந்தால் எல்லாம் சபை வழியாக பிசாசு நுழைஞ்சிடறான். ஆகவே நீங்கள் ஊழியங்களுக்காக, நல்ல ஊழியர்களுக்காக, தேவனால் பயன்படுவர்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும். கைவதலையிலே சொல்லலாமா? ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ நான் முடிஞ்ச உடனே ஒரு சாவுக்கு போனோம். அந்த ஊழியர் என்கிட்ட படித்தவர் தான், நல்ல அருமையான ஊழியக்காரர். வள்ளியூரில் ரொம்ப எதிர்ப்பின் மத்தியில் பேஸ்மெண்ட்டம் போட்டு தூணெல்லாம் எழுப்பி சபை கட்ட முடியல. RSS இந்து மணி நாட்கள் தடை பண்ணி நிறுத்தி மிகுந்த போராட்டத்தில் வெளியே வந்து அவுட்டரில் லேண்டு வாங்கி நல்ல சபை கட்டி ஆத்துமாக்களை சம்பாதித்து, ஆமென். அடுத்த வாரம் 24ஆம் தேதி மகனுக்கு திருமணம். இன்னைக்கு ஆள் இறந்து போயிட்டார். ரொம்ப வேதனை, என் உள்ள ரொம்ப வேதனைப்படுகிறது. 1 மாதத்துக்கு முன்னால் என்னிடத்தில் படுத்த இன்னொரு ஊழியக்காரர் இம்மானுவேல் பிரியகுமார், காஞ்சிபுரத்தில். ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, காலை நினைச்சிருக்கிறார். 7:30 மணிக்கு வீட்டுக்குள்ள நடக்கிறப்ப திடீர் நெஞ்சு ஒளிந்து கீழே விழுந்தவர் தான். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க, வழியில் இழந்து விட்டார். மேசிவ் ஹார்ட் அட்டாக். ஆமென். இந்த 2 மரணமும் என்னை வெகுவாக பாதித்தது. காலிலேருந்து ஒன்றும் ஓடலை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, முடிந்த நேரடியாக வீட்டுக்கு போகல, நேராக நான் வள்ளியூர் போனோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அந்த வள்ளியூர் சபைக்கு நான் எத்தனையோட போயிருக்கிறேன். அப்படியே சொந்தக்கார சபைக்கெல்லாம் என்னை அறிமுகம் செய்து விட்டு அங்கெல்லாம் நான் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு தரிசனம் உள்ள அவர். இந்த ஏரியா பிரஸ்பீட்டர் தலைமை போதகர். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அடுத்த வாரம் மூத்த மகனுக்கு கல்யாணம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுக்காகவே ஜெபம் பண்ணி கொண்டு இராதீங்க. அந்த குண்டு சட்டியை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேசத்துக்காக, ஊழியர்களுக்காக, ஆமென், ஸ்தோத்திரம். பாஸ்டர் பீட்டர் கிளமெண்ட்டுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். இங்கே வந்திருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ரெய்னாட் போங்கே PPP அப்படின்னு வச்சிருக்கார், பேயிங் பிரேயர் பார்ட்னர்ஸ். சபையில் கஷ்டப்பட்டவங்க, விதவைகள், உதவியற்றவர்களுக்கு இவர் காசு கொடுக்கிறார். ஆனால் அது ஒரு வேலையை கொடுக்கிறார். அவருடைய ஊழியர்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் நல்ல பெரிய பெரிய குருசெல்லாம் நடத்துவார். அதுக்கு பெயர் ஃபயர் ஹவுஸ் என்று பெயர். ஆமாம். அந்த ஆட்கள்லாம் அவருக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள். என்னுடைய மனைவனுடைய அக்கா பால் தங்கியா சபையில் மெம்பர். அந்த சபை ஆரம்பிக்கிறப்பே அவங்க மெம்பராக இருக்கிறாங்க. அவன் பால் தங்கியாவுக்காக இன்டர்செசரில் இவங்க முக்கியமான இவங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் தனக்காக ஜெபிக்க சிலரை வச்சிருக்கார். ஆகவே நான் போதவர்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன், உங்களுக்காக ஜெபிக்க சில ஆளை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அது ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அப்படி ஜெபம் உங்களை தாங்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப பிஸியில் சில நேரத்தில் போவீங்க, ஜெபிக்கும் நேரத்தில் சில நேரத்தில் ஜெபிக்க முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். சில நேரத்தில் வேலை பழுக்கள் வரும், பலவீனங்கள் வரும். ஆமென், ஸ்தோத்திரம். அலைய வேண்டிய கட்டாயங்கள் வரும் ஊழியத்தில்.
அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஜெபங்கள் உங்களை தாங்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். கைவட்டலையிலே சொல்லலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 115:12 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். போதும். God hath remembered us and he will bless us. Amen. கர்த்தர் நம்மை, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். இந்த சங்கீதம் 110, 11, 12, 13, 14 இந்த சங்கீதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகைக்கு போகும் பொழுது பாடுகிற சங்கீதம் தான் இந்த சங்கீதம். ஆமென். தோத்திரம். ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு 5 பண்டிகைகளை கொடுத்தார், அப்படிதானே? பஸ்கா பண்டிகை, பெந்தைக்கோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, ஆமென் ஸ்தோத்திரம், பாவ நிவாரண நாள், 5வதாக கூடார பண்டிகை. ஆமென். இதுல 5 பண்டிகையில 3 பண்டிகைகளுக்கு ஒவ்வொரு யூதனும் எங்க வர வேண்டும்? அவன் எருசலேமிற்கு வர வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் அது இருக்கிறது, வாசிக்க நேரமலை கடந்து போகிறேன். ஆமென். பஸ்கா பண்டிகைக்கு வர வேண்டும். 2வதாக பெந்தைக்கோஸ்தே பண்டிகைக்கு வர வேண்டும். 3வதாக கூடார பண்டிகைக்கு அவர்கள் வர வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பஸ்கா பண்டிகை ஏன் கொண்டாடப்பட்டது? எகிப்திலிருந்து விடுதலையானதை நினைவு கூறும்படியாக கொண்டாடப்பட்ட பண்டிகை தான் ஆமென் பஸ்கா பண்டிகை. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். கூடார அது பெந்தைக்கோஸ்தே பண்டிகை என்பது முதற் பலனின் பண்டிகை என்று சொல்வார்கள். ஆமென். 2வதாக வாரங்களின் பண்டிகை என்று சொல்லுவார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அது 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 அறுவடையின் பண்டிகை என்றும் சொல்வார்கள். அறுத்தத்துடைய முதல் காணிக்கை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வருவார்கள். கூடார பண்டிகை என்பது வனாந்தரத்தில் அலைந்து திரிந்ததை நினைவு கூறும்படியாக கொண்டாடப்பட்ட பண்டிகை தான் கூடார பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதுல அந்த பஸ்கா பண்டிகைக்கு வரும் பொழுது அவர்கள் பாடிக்கொண்டே வருவார்கள். அப்படி பாடிக்கொண்டு வர்றப்ப அதுல ஒரு ஸ்டான்ஸா சொல்லுகிறது, கர்த்தர் எங்களை என்ன செய்திருக்கிறார்? நினைத்திருக்கிறார். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்துல தேவன் இஸ்ரவேல் புத்திரரை என்ன செய்தார்? நினைத்தருளினார். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். அதை நினைச்சு பாடுவாங்க. என்ன நினைத்து பாடுறாங்க? நாங்க ஒரு காலத்துல எகிப்து தேசத்துல அடிமையாக இருந்தோம். ஆமென். நாங்கள் வேதனைப்பட்டோம், நாங்கள் கண்ணீர் வடித்தோம், எங்கள் ஜீவன் கசப்பாக்கிட்டு நாங்கள் கொடுமையாய் நடத்தப்பட்டோம். ஆனால் தேவன் எங்களுடைய முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். கைவஜாலே சொல்லலாமா? ஆமென். அந்த நினைவு கூர்ந்த கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கைவஜாலே சொல்லலாமா? ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே அந்த தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் தேவன் யாரையெல்லாம் நினைக்கிறார்? 3 குறிப்புகளை வேகமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவதாக அலசடி படுகிறவர்களை கர்த்தர் நினைக்கிறார். ஆமென். போராட்டத்திலும் வேதனையிலும் சோதனையிலும் அலசடியிலும் இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? நினைக்கிறார். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நோவாவையும் அவனோடு கூட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். கைவிட்டலையிலே சொல்லலாமா? ஆமென். தேவன் நோவாவை நினைத்த நோவா இப்படிப்பட்ட மனிதனுக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நோவாவை குறித்து 2 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கிறது, அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் எப்படிப்பட்டவன்? அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனுமாய் இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் நீதிமான். he was a righteous man and he was a upright man. ஆங்கிலத்தில் he was a upright man. அவன் நீதியாய் நேர்மையாய் உத்தமனாய் இருந்தவன். 3வதாக அவன் தேவனோடு கூட என்ன செய்தவன்? அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தவன். ஆவியானவருக்கு முன்னால ஒரு வார்த்தை சேர்த்திருக்கிறார், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. பிரைஸ் தி லார்ட். அவன் நாட்களில் வாழ்ந்தவர்கள் எப்படி இருந்தார்கள்? அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஆமென். பூமியான மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும், அடுத்தல சொல்ல இருதயத்தின்
நினைவின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டார். பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, பூமியானது ஆமென் தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது. மாம்சமான யாவரும் தங்களுடைய வழிகளை என்ன செய்தார்கள்? கெடுத்துக் கொண்டு இருந்தார்கள். அல்லேலூயா. தேவன் நோவாவை விட்டுவிட்டு, அவன் குடும்பத்தை விட்டுவிட்டு, மற்ற எல்லாரையும் தேவன் என்ன செய்தார் என்றால் அழித்து போட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நோவா கூட பிறந்தவங்க உள்ள வரல, நோவா சம்பந்திமார் உள்ள வரல, அக்கால சந்ததிகள் யாரும் உள்ள வரல. ஆனா தேவன் நோவாவை மட்டும் தன்னுடைய பேழையிலே அவர் சேர்த்தார். கைவஜாலையிலே சொல்லலாமா? ஆமென். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. அப்ப இதிலிருந்து ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். உன்னை சுற்றி இருக்கிற உலகம் எவ்வளவு பாவம் நிறைந்ததாக இருந்தாலும் உன்னை நீ பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும் என்பதற்கு யார் உதாரணம் என்றால் இந்த நோவா ஒரு உதாரணமாக இருக்கிறார். கைவஜாலையிலே சொல்லலாமா? ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிலர் பாவம் செய்கிறது, அதுக்கு அவர்கள் குற்றம் சாட்டுகிறது யார் என்றால், ஆமென், நான் பாவம் செய்ய காரணம் என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை. அப்படிதானே சிலர் சொல்றாங்க, இந்த சரௌண்டிங்ஸ், ஆமென், நான் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம், நான் பாவம் செய்வது காரணம் இன்னாரு தான். மனுஷரை குறை சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள், சூழ்நிலைகளை குறை சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி சொல்லி இருந்தால் நோவாவும் சொல்ல முடியலாம். ஆனால் நோவா அப்படி சொல்லவில்லை. அவன் தன்னை சுற்றி இருக்கிற உலகம் அக்கிரம அநியாயத்தினாலும் அவபக்தியினாலும் கொடுமையினாலும் சீர்கட்டதாக பாவ நிறைந்ததாக அக்கிரமம் நிறைந்ததாக நினைவின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்தாலும் இவன் தன்னை காத்துக் கொண்டார். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். நோவா காலத்தில் பைபிள் இல்ல, நோவா காலத்தில் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இப்பொழுது உள்ளது போல இல்ல. அப்படினா வரங்கள் இல்ல, கிருபைகள் இல்ல, ஆமென், தாளந்துகள் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சபை கிடையாது, ஆமென், ஜெபிக்க ஆள் கிடையாது, போதகர் கிடையாது, ரேடியோ ப்ரோகிராம் கிடையாது, டிவி ப்ரோகிராம் கிடையாது, ஆவிக்குரிய புத்தகங்கள் கிடையாது, பைபிள் கிடையாது. இது ஒண்ணுமில்லாதிருந்த நாட்களிலும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொண்டது உண்மையானால், பிரைஸ் தி லார்ட், இந்த கர்த்தர் உனக்கு பைபிளை தந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார், சபையை தந்திருக்கிறார், ஆமென், ஆவிக்குரிய புத்தகங்களை தந்திருக்கிறார், கூடுகையை தந்திருக்கிறார், உனக்காக ஜெபிக்க ஒரு போதகரை தந்திருக்கிறார். இதன் மத்தியிலே உன்னுடைய பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நீ பாவம் செய்வாயானால் அடுத்தவனை குறை சொல்லாத. அவனால தான் நான் பாவம் செய்தேன், அப்படிதானா? ஸ்தோத்திரம். நான் குடிக்க கூடாது, நல்ல எச்சிக்கப்பட்டாச்சு, குடிக்க கூடாது. ஆனா என் பழைய நம்ம என்னை கூட்டிட்டு போனா ஊத்தி விட்டுட்டான், அப்படிதானா? ஊத்தி விட்டாலும் ஒழுகினது யாரு? ஊத்தி விட்டாலும் விழுகிறது யாரு? நீதான் விழுகிற. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குதிரையை அடிச்சு குளத்துக்கு கூட்டிட்டு போனா குடிக்கிறது யாரை தான் குடிக்கணும்? குதிரை தான் தண்ணி குடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். என்னதான் ஃபோர்ஸ் பண்ணாலும் நீ தான் அதற்கு உடன்படுகிறாய். ஆகவே நீ குறை சொல்லாத. என்னுடைய நண்பன் வீட்டில் ஒரு வாசகம் போட்டிருக்காங்க, இஃப் யூ கோ டு ஹெல் டோன்ட் பிளேம் ஜீசஸ் அண்ட் அதர்ஸ். நீ நரகத்துக்கு போவேனா இயேசுநாதரையும் பிறரை என்ன செய்யாத, குறை சொல்லாத. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே உன்னை சுற்றி இருக்கிற உலகம் எவ்வளவு தீமையாக இருந்தாலும் உன்னை நீ பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நான் சொல்லுவேன், பாவத்தை விடணும், பாவ மனிதரை விடணும், பாவ சூழ்நிலையை விடணும். 3 காரியத்தை விடணும். சொல்லுங்க பார்க்கலாம். எதை விடணும்? பாவத்தை விடணும், பாவ மனிதரை விடணும், பாவ சூழ்நிலையை விடணும். ஆமென். இந்த இடத்துக்கு போயிட்டா நான் பாவம் செஞ்சணும், இந்த இடத்துக்கு என்ன செய்யாத, போகாத. யோசேப்பு அந்த அரண்மனை விட்டே வெளியே ஓடியே போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பாவத்தை விட்டான், பாவ மனித செய்ய சொன்ன அந்த மனுஷையும் விட்டான், அந்த அரண்மனையை விட்டுட்டு ஓடிட்டான். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு கீழ்ப்படிந்து, ஆமென், சிறையில் இருப்பதையே அவன் தெரிந்து கொண்டான். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். மனுஷனை பிரியப்படுத்தி தேவனுக்கு கீழ்ப்படியாம மனம் போல நடந்து அரண்மனையில் இருப்பதை பார்க்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து சிறைச்சாலையில் இருப்பது நல்லது. அது கொஞ்ச காலம் இருப்ப கர்த்தர் உயர்த்தி விடுவார். ஆமென். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தாற்போல் நோவா விஷயத்தில் காரணம் என்னவென்றால், அவன் செய்த நல்ல காரியம். 120 வருஷம் மழை வரப்போகிறது என்று பிரசங்கம் பண்ணினான், அப்படிதானா? ஸ்தோத்திரம். சோர்வடையாத பிரசங்கனா யாரு தான்? நோவா தான். ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படவே இல்லை. ஸ்தோத்திரம். அவெல்லாம் அசம்பிளி சாவடில் இருந்தானா என்னைக்கே டிஸ்மிஸ் ஆகிருப்பான். ஸ்தோத்திரம். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். உனக்கெல்லாம் ஊழிய அழைப்பே இல்லைன்னு இருப்பாங்க. ஆனால் 120 வருஷம் அவன் பிரசங்கம் பண்ணான். அவன் மனைவி நல்ல மனைவி,
டெய்லி புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், வெஜிடபிள் பிரியாணிலாம் செஞ்சு போய் நல்ல பிரசவம் பண்ணிட்டு வாயா அப்படின்னு நான் தைரியமாக அனுப்புனான். கைவட்டாலையிலே சொல்லலாமா? அவன் எதற்கதே சொல்றேன்னு சொன்னான். அவன் மழை வரப்போகிறது, அழிவு வரப்போகிறது. ஆமென். அவன் ஜனத்தை எச்சரித்தான். Praise the Lord. ஆமென். ஊழியர்கள் மட்டுமல்ல, நான் சொல்றேன், தேவனை அறிந்த விசுவாசிகள் நீங்கள் இதை செய்ய வேண்டும். கைவட்டாலையிலே சொல்லலாமா? ஆமென். இயேசு வரப்போறான்னு சொல்லணும். இந்த இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது என்று சொல்ல வேண்டும். அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். கேலி பண்ணுவான், சிரிப்பான், அதை பற்றி பரவாயில்லை. ஆமென். நீ சொல்ல வேண்டியதை சொல்லிரு. that is your duty. ஆமென். கைவட்டாலையிலே சொல்லலாமா? ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அந்த காலத்தில் இப்போதான் ஃப்ளெக்ஸ் எல்லாம் வந்திருக்கிறது. அந்த காலத்தில் தட்டியில் பேப்பரில் எழுதி தான் வசனத்தெல்லாம் எழுதி போடுவாங்க. அப்படிதானே? தோத்திரம். அப்படி ஒரு பாஸ்டர் ஒரு சபையில் எழுதி போட்டாராம். வசனத்தை எழுதி கீழே கடைசி ஒரு லைன் சேர்த்தார், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. கீழே கொஞ்சம் இடம் இருந்தது. எவனோ விரோதி எழுதி வச்சான், இயேசுநாதரே தயவு செய்து வந்து இந்த கிறிஸ்தவங்களெல்லாம் கூட்டிட்டு போறோம், நாங்கள் நிம்மதியாக இருப்போம்னு எழுதி வச்சான். ஆமென். தோத்திரம். நான் சொல்றேன், நீ நிம்மதியா இருக்க போறதில்லை சார். நாங்க இருக்க போய் தான் கொஞ்சம் மழை பெய்யுது, நாங்க இருக்க போய் தான் கொஞ்சம் சமாதானம், நாங்க இருக்க போய் தான் கொஞ்சம் விடுதலை. ஆமென். உப்பும் ஒளியும் பூமியில இல்லைன்னா இந்த பூமியின் வாழ்க்கை மிக பரிதாபமான வாழ்க்கை. ஆமென். கைவட்டாலையிலே சொல்லலாமா? ஆமென். நாம் பூமிக்கு எப்படி இருக்கிறோம்? ஒளியாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? உப்பாக இருக்கிறோம். உப்பு இல்ல பண்டையா குப்பையில என்று சொன்னான். ஹல்லேலூயா. ஆகவே உப்பு ஒளியும் இந்த பூமியில இல்லைன்னா இருள். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ருசியற்ற ஒரு வாழ்க்கை, பரிதாபமான ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு வரப்போகிறார் என்பதை சொல்ல வேண்டும். ஆமென். அதை சொல்லி இயேசு அதிலிருந்து அந்த நரகத்திலிருந்து தப்புவிக்க வல்லவர். ஆமென். இயேசுவே மெய்யான தேவன் என்று சொல்ல வேண்டும். முதல் நாள் அதை நான் சொன்னேன். நீங்க நிறைய பேர் தீர்மானம் எடுத்துக்கிறீங்க. ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தமாய் வாழுங்க. இயேசுவுக்கு பிரயோஜனமாக இந்த உலகத்தில் நீங்க வாழ வேண்டும். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். நீங்க ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் செய்யணும். ஆமென். அதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷத்திலும் ஒரு ஆத்துமாவை நீங்கள் கர்த்தருக்குள் கொண்டு வர ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் என்ன செய்யுங்கள்? சீஷராக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். ஆமென். சபைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த எண்ணம் தான் உங்களிடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நான் பரிசுத்தமா வாழணும், கடவுளுக்கு பிரயோஜனமாக வாழணும். இந்த எண்ணத்திலிருந்து எப்பொழுதும் ஆமென் நீங்க விலகி விடாதீர்கள். உங்களுடைய பைபிள்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க, நான் கர்த்தருக்காக என்ன செய்தேன், என்னால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம். பிரைஸ் தி லார்ட். இயேசுநாதரால பிரயோஜனம் தானா? அப்படினா இயேசுநாதரால எனக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்து பார்க்கலாம். இயேசுநாதரால எனக்கு பிரயோஜனம். ஆமாம். கை வைத்துக்க. சிலர் பார்த்தா ஏசுநாதருக்கு பைசா பிரயோஜனம் இல்லை போல தெரியுது. எல்லாம் அப்படி கை இருக்கீங்க. ஆமாம். நல்ல கை ஊற்றி வச்சிருக்க. இப்போ கீழே போடுங்க. இப்போ இன்னொரு வார்த்தை கேளுங்க, என்னால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? தோத்துறா. அந்த கேள்வி எப்பொழுது கேள். உங்களுடைய பெட்ரூம்ல எழுதி வை, உங்க பைபிள்ல எழுதி வை. ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்னால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அந்த பலவீன மத்தியில் ஓடுகிறேன் என்றால் ஆமென் கடவுளுக்கு பிரயோஜனமா இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிய வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய கடைசி மூச்சு வரை என் ஆண்டவருக்காக நான் ஓட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். அவன் 120 வருஷம் அவன் பிரசங்கம் பண்ணினான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் பேழையை கட்டினான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவன் கட்டிட்டான். மழை வருது. இப்ப நான் நேரமாக நான் கடந்து போகிறேன். ஆண்டவர் இப்பொழுது மழையை அனுப்புகிறார். ஆமென். காணாதது வரும் என்று தேவ எச்சரிப்பு பெற்று பேழையை கட்டினான். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். இயேசு வருகை நம்ம பார்க்கல, ஆனா இயேசு வரப்போகிறார். அப்படிதானா? தோத்திரம். நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு என்ன செய்ய போறார்? அவர் வரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே அதை நீ நம்பணும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வேளைக்குள்ள வந்தாச்சு. வேளைக்குள்ள வந்தால கர்த்தர் கதவை அடைத்தார். மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. 11ஆம் வசனத்துல ஆண்டவர் தண்ணி எங்க இருந்து வருது? முதலாவதாக பூமியின் அளவுகள் ஆமென் திற உண்டது. மகா ஆழத்தின்
ஊற்று கண்கள் எல்லாம் திற உண்டன. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கு 11ஆம் வசனத்தில், ஆமென் ஸ்தோத்திரம், வானத்தின் மதகுகளும் என்ன செய்தது? திற உண்டன. அல்லேலூயா. இவன் நல்லா கவனிக்கணும். கீழே இருந்து மேலே தண்ணி வருது, மேலே இருந்து தண்ணீரை தாக்க வருது. இதற்கு இடையில என்ன மாட்டியிருக்கு? போட்டு மாடுது. கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். அதே அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் இப்போ நான் சொல்றேன், அதை நீங்க கவனிங்க. அந்த வசனத்தை கவனிங்க. 17ஆம் வசனத்தில் ஜலம் பெருகி, ஆமென், அண்டர்லைன் தட். 18ஆம் வசனத்தில் ஜலம் பெரு வெள்ளமாகி, ஆமென். அடுத்தால் அதே 18ல் மிகவும் பெருகிற்று. 19ஆம் வசனத்தில் மிகவும் அதிகமாக பெருகிற்று. 24ஆம் வசனத்தில் 150 நாள் வரைக்கும், ஆமென், என்னவென்றால் ஜலம் பிரவாகித்து கொண்டு இருந்தது. ஆமென். இட்ஸ் லைக் எ சுனாமி. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இட் வாஸ் எ troubled water. ஆமென் ஸ்தோத்திரம். not a peaceful water, but it was a troubled water. ஆமென் ஸ்தோத்திரம். கீழே இருந்து தண்ணீரின் தாக்கம், பிரவாகம். ஆமென். அலசடிப்பட்டான். மேலே இருந்து தண்ணி, ரெண்டுக்கு இடையில போட். அவன் நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டான், நிம்மதியாக சாப்பிட்டிருக்க மாட்டான், நிம்மதியாக இருந்திருக்க மாட்டான். அவனுடைய மனைவி இருந்திருக்க மாட்டாள், அவனுடைய பிள்ளைகள் இருந்திருக்க மாட்டார்கள், மருமக்கள்மார் இருந்திருக்க மாட்டார்கள். யாரெல்லாம் நோவாவை என்னென்ன கேள்வி கேட்டார்களோ தெரியாது. ஐயா, ஆண்டவர் சொல்லிதான் கேட்டினியா ஐயா, இவன் பிரச்சனையா இருக்கிறதே, அலசடிப்படுகிறோமே, கண்ணீர் வடிக்கிறோமே, துக்கப்படுகிறோமே, எங்க போய் இறங்க போறோன்னு தெரியல, நம்முடைய வாழ்க்கை இப்படி முடிந்து விடுமோ, எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அலசடிப்பட்டு கொண்டு இருக்கிறான். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். நோவா பேழையில 310 நாட்கள் அவன் பேழையில இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உள்ளே விட்டு கதவு அடைத்தார். ஆனால் அவனிடத்தில் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினதாக பதில் இல்லை, வேதத்தில் இல்லை. ஆனால் 8ஆம் அதிகாரம் வரும் பொழுது ஆண்டவர் எழுதி வைத்தார், தேவன் நோவாவையும் அவன் பேழையில் இருந்த எல்லா நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். கைவிட்டு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கன்வென்ஷனுக்கு வரும் பொழுது நீ போராட்டத்தோடு கூட வந்திருக்கலாம், ஆமென், கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம், துக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், அலசியோடு வந்திருக்கலாம், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்ட நிலைமையிலே நீ வந்திருக்கலாம், ஒரு நஷ்டப்பட்ட நிலைமையிலே வந்திருக்கலாம். இத்தனை ஆண்டுகள் இந்த அலசடியில் வந்து விட்டேனே, இனி என்ன நடக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்குறியோடு கூட வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட உன்னை பார்த்து இந்த கடைசி செஷன்ல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை நினைக்கிற கர்த்தர் என்பதை மறந்து விடாதே. பிரைஸ் தி லார்ட். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். இதை அனுமதித்த கர்த்தர், ஆமென், அதை நினைக்கவும் உன்னை மறக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். எந்த பாடுகளை அனுமதித்தாரோ, எந்த சோதனையை அனுமதித்தாரோ, எந்த ஆமென் ஆமென் எந்த காரியங்களை அனுமதித்தாரோ, எந்த பிரச்சனைகளை அனுமதித்தாரோ, எதிர் வழியாக போகும்படி உன்னை அனுப்பினாரோ, அந்த அனுப்பின தேவனே இந்த காலை நேரத்தில் உன்னோடு கூட சொல்லுகிறார், நான் உன்னை நினைத்து விடுவிக்க இறங்கி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கன்வென்ஷன் முடித்து போகும் பொழுது நான் சொல்லுகிறேன், அல்லேலூயா, உன்னுடைய பேழை நிலையான ஒரு இடத்திலே நிற்கும். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். நல்ல கவனிங்க. 4 காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அவர் நினைத்தார், காற்றை வீச பண்ணினார், ஜலத்தை அமர பண்ணினார், பேழையை நிற்க பண்ணினார். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். சொல்லுங்க. முதலாவது என்ன செய்தார்? நினைத்தார், காற்றை வீச பண்ணினார், ஜலத்தை அமர பண்ணினார், பேழையை நிற்க பண்ணினார். ஆமென். எங்கே நிற்க பண்ணினார் என்றால் அரராத் மலையிலே நிற்க பண்ணினார். அரராத் என்றால் உறுதி என்று பொருள், பலன் என்று பொருள். அல்லேலூயா. இனி அலசடி கிடையாது, நிலையான இடத்திற்கு கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லும் பொழுது உனக்குள் சொல்லிக்கொள், கர்த்தருடைய பிள்ளையே, இனி எனக்கு அலசல் இல்லை, இனி எனக்கு அலைவுபடுதல் இல்லை, ஆமென், இனி எனக்கு அலசடிப்படுதல் இல்லை, இனி எனக்கு துக்கம் இல்லை, ஆமென், இனி எனக்கு வேதனை இல்லை. கர்த்தர் எனக்கு ஒரு நிலையான இடத்தை ஆண்டவர் அவர் ஏற்படுத்துகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரத்தை வைத்து சொல்லலாமா? ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகளை பிரிக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும் என்ன செய்வார்கள்? 2 தீமோத்தேயு 3:12 வாசிக்கிறோம், அவர்கள் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22
12ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் எங்கே பிரவேசிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்துல நாம் பிரவேசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைவதலே சொல்லலாமா? ஆமென். பேழையாகிய கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் ஆமென், ஸ்தோத்திரம், எல்லாமே சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. சில நேரத்தில் எதிர்ப்புகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆமென், துன்பங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், மரணங்கள் வரலாம். ஆமென். இதன் மத்தியிலே ஹல்லேலூயா, கவலைப்படாதே. அந்த பரீட்சையின் காலம் ஒரு காலம் வரும் பொழுது நிச்சயமாக முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். ஆகவே நம்முடைய விசுவாசத்திற்கு என்ன உண்டு என்றால் பரீட்சை உண்டு. கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். நம்முடைய விசுவாசத்திற்கு என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க. பரீட்சை உண்டு. 1 பேதுரு ஆமென் 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இதிலே பரலோகத்தில் நமக்கு இருக்கிற சுதந்திரம். பிரைஸ் தி லார்ட். அந்த அங்கே கண்ணீர் இல்ல, அங்க பாடு இல்ல, அங்க மரணம் இல்ல, அங்க துக்கம் இல்ல, அப்படிதானே? புருஷனுடைய பிரச்சனை இல்ல, மனைவி பிரச்சனை இல்ல, ரேஷன் கடை பிரச்சனை இல்ல, ஈபி பிரச்சனை இல்ல, வேலை இல்ல பிரச்சனை இல்ல, எதுவுமே அங்க இல்ல. பிரைஸ் தி லார்ட். தோத்திரம். இதில நீங்கள் சந்தோஷம் பரலோக வாழ்விலே சொல்லிவிட்டு அடுத்த ஆவியானவர் எழுதுகிறார், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், it is a must that you should suffer for the faith you go for Lord Jesus Christ. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த துன்பப்பட வேண்டியது அவசியம். ஆதலால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே என்ன செய்யப்படுகிறீர்கள்? துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுவது போல அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசுக்கு போதும். விசுவாசம் என்ன செய்யப்படுமா? சத்தமா சொல்லுங்க. என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். இந்த விசுவாசம் எப்ப வந்தது? ஞானஸ்தானம் பெற்று கரையணும்னு போதகர் கேட்கிறார். அப்படிதானா? ஞானஸ்தானத்தின் போது அப்படிதானா? இயேசுவை நம்புறியா? பல கேள்வி கேட்கிறார். எல்லாத்துக்கும் என்ன சொல்ற? ஆம் 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 என்று தலையை அடிக்கிறேன். அப்படிதானா? தோத்துறேன். நான் ஞானஸ்தானம் கொடுக்கறதா என்ன சொல்லுவேன் தெரியுமா? கடைசியில் ஞானஸ்தானம் கொடுத்து தலையில கையை வச்சு மரண பரியந்தம் உண்மையாயிரு. அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்லுவேன், உன் விசுவாச அறிக்கை பிரகாரம் சுற்றி நிற்கிறவர்கள் சாட்சியாக, பரலோகம் சாட்சியாக, இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை பிரகாரம் உனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் என்ன கொடுக்கிறேன்? ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். யாருடைய விசுவாச அறிக்கை? உன்னுடைய விசுவாச அறிக்கை. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், மரண பரிந்த உண்மையாய் இருப்பேன், சாட்சியாக வாழுவேன் என்று எல்லாரும் முன்னாலே அறிக்கையிட்டாயே. தோத்திரம். இன்றைக்கு சர்ச்சுக்குள்ளே ஞானசானம் கொடுத்துறாங்க. நாங்கெல்லாம் ஆத்துல குளத்துல போய் அவன் ட்ரம் அடிச்சு போய் தான் என்ன தாமிரபரணி ஆத்துல முக்குனாங்க. பிரைஸ் தி லார்ட். எபனேசரை முக்க போறாங்கடா, என்ன சொல்றான் பார்க்கலாம். ஆமென். எல்லா வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற உலகம். ஆமென். தோத்திரம். அவர்கள் முன்னால அறிக்கையிட்டாயே அந்த விசுவாசத்திற்கு பரீட்சை வரும். நீ என்ன சொல்லுகிறியோ அதுக்கெல்லாம் என்ன வரும்? ஒரு பரீட்சை வரும். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். நீ உண்மையா இருப்பேன்னா பரீட்சை வரும். அப்படின்னா தசபாகம் கொடுப்பேன்னா அப்போ ஒரு பரீட்சை வரும். அப்படின்னா தோத்திரம். ஆண்டவர் மறுதலிக்க மாட்டானா ஒரு பரீட்சை வரும். ஆமென். தோத்திரம். விசுவாசி பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னா பரீட்சை வரும். அப்படின்னா நல்ல டவரியோடு பேர் கிறிஸ்தவ பொண்ணு வரும், தலையாட்டிராத, அதான் பரீட்சை உனக்கு. கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். தோத்திரம். ஹல்லேலூயா. கொண்டு வந்த பிற்பாடு ஆதாயம் பண்ணியெல்லாம் நினைக்காத. அப்புறம் நீ மசாலா அரைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படின்னா தோத்திரம். அவ சேலையும் சேர்த்து துவைக்க வேண்டிய சில நிலைமை வரும். சில நேரத்தில் வேலைக்காரியும் சேலையும் சேர்த்து துவைக்க வேண்டிய வேலை வந்துடும். சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். விசுவாசத்திற்கு என்ன உண்டு? பரீட்சை உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். எப்பொழுது இதை எழுதினான்? ஆமென். பேதுரு. நல்ல கவனிக்கணும். நிருபங்களை 3 விதமாக பிரிக்கலாம். நிருபங்களை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பொதுவான நிருபங்கள், குறிப்பிட்ட சபைக்கு எழுதப்பட்ட நிருபங்கள், அப்புறம் போதக நிருபங்கள். ஆமென். இது எந்த வகையை சார்ந்தது என்றால், it was written to the whole church of God. தேவனுடைய பொதுவான சபைக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம். 1ஆம் வசனம் சொல்கிறது, பேதுரு எழுதும் பொழுது வாசிமா அந்த வசன வாசி. இயேசு கிறிஸ்துவின்
அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து பொந்து கலாத்தியா கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசத்தில் சிதறி இருக்கிறவர்கள் underline that ஏன் சிதறப்பட்டார்கள் ஒரு கேள்வி கேட்கணும். I mean, why they were scattered? Because of the tribulation they faced on this earth. Amen. ரோம சாம்ராஜ்யத்தை நேரோ மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவன் நேரோ மன்னன் ஆட்சி செய்த பொழுது அவன் ஒரு கிறுக்கு பய ராஜா. தோத்திரம். சந்தேக பேர்வடி மனைவியை சுட்டு கொண்டவன். ஆமென். சோத்திரம். தாயை சுட்டு கொண்டவன், சகோதரனை சுட்டு கொண்டவன். அவன் வித்தியாசமான ராஜா. ஏனென்றால் நீங்க ரோம ராஜாக்களை படித்து பார்த்தால் ஒவ்வொருவரும் வித்தியாசமான கேரக்டர் உள்ளவன். அப்ப இவன் சொன்னான் தன் மனைவிக்கு ஒரு அரண்மனை கட்டுவதற்காக அவன் ரோமாபுரி ஒரு பகுதியை தீ வைத்து விட்டு அவன் சொன்னான் கிறிஸ்தவர்கள் இதை செய்தார் என்ற குற்றச்சாட்டை சுமத்தி ஆமென் அங்கே கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் வந்தது. பயங்கரமான உபத்திரவம். அநேகர் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தார்கள். அநேகர் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அநேகர் துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். இரவு நேரத்தில் அவன் என்ன செய்வானா கிறிஸ்தவர்களை மரத்திலே கட்டி வைத்து உயிரோடு கூட எரித்து அந்த வெளிச்சத்தில் நடந்து போவானாம். தோத்திரம். அப்படிப்பட்ட நாளில்தான் அநேக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களை குறித்து கிறிஸ்தவ சரித்திர ஆசிரியர்கள் எழுதும்போது எழுதுகிறார்கள் அவர்கள் உயிருள்ள பந்தங்களாக எண்ணப்பட்டார்கள். கைவதலையில சொல்லலாமா? ஆமென். தோத்திரம். அந்த நாளில்தான் பேதுரு அப்படிப்பட்ட விசுவாசிகளை அவன் உற்சாகப்படுத்துவதற்கு எழுதின நிருபந்தான் இந்த நிருபம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லாஹ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்றான் உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து புதுமை என்று திகையாமல் அவருடைய மகிமை வெளிப்படுவதற்கு அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்பட்டு என்ன செய்யுங்கள்? களி கூறுங்க. கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே உபத்திரவத்தில் இருக்கிறவர்களுக்கு அவன் தைரியமூட்டி இந்த நிருபத்தை அவன் எழுதுகிறான். அதற்கு யாரை மாதிரியாக வைக்கிறான் என்றால் அதில் அதிகாரங்களை படித்து பார். 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவை மாதிரியாக வைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். நன்மை செய்து ஆமென் பாடுபட்டால் ஆமென் அதுவே தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கும் என்றால் பிரீதியாக இருக்கும் என்று அவன் சொல்கிறான். அல்லேலூயா. ஆகவே நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்து நீ பாடுபட்டால் ஆமென் அது தேவனுடைய பார்வையிலே அது பிரீதியாக இருக்கும். மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொன்னார் 5ஆம் அதிகாரத்திலே உங்களை நிந்தித்து உங்களை துன்பப்படுத்தி ஆமென் அந்த வசனத்தை வாசிக்க அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பீர்கள்? நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். முந்தின வசனம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். அவை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உபத்திரவத்தை இனி பிரிக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. அல்லேலூயா. ஆனாலும் திடர் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செய்தேன்? ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். நல்ல கவனிங்க. ஆமென். நம்ம மீட்க வந்த இயேசுவும் இந்த பாடுகள் வழியாக சென்றார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆமென். அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை தேவன் உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தினார். ஆமென். He was made perfect through the suffering he went through in his life. ஆமென். கைவிடாமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. 4:15 இருக்கு. எபிரேயர் 4:15 எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டோம். இன்னொரு வார்த்தையை விட்டுங்க. நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். That's very important. எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். சொல்லுங்க. என்னை போல. சத்தமா சொல்லுங்க. என்னை போல சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் எனக்கு இருக்கிறார். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். அப்ப நீ என்னென்ன பாடுகள் வழியாகலாம் இன்றைக்கு செல்லுகிறையோ இந்த எல்லா பாதையிலும் ஒருவர் முன்னால சென்றிருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். அவர் பிறந்தார்னு வாசிக்கிறோம். 12 வயசுல சர்ச்சுக்கு போனார்னு வாசிக்கிறோம். அப்படிதானா? 30 வயசுல ஞானசானம் எடுத்தார், ஊழியம் செய்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், பரமேறி போனார். தோத்திரம். ஆனால் அவருடைய லைஃப் ஹிஸ்டரி அதிகமா நம்ம பார்க்கறது இல்லை. ஆனா ஆவியானவர் எபிரேய நிருபக்காரனை கொண்டு எழுதியிருக்கிறார் நம்மை போல. அல்லேலூயா. அதுல உங்க பேரை போட்டுக்கிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எபனேசரை போல, ஆமென், பாலுவை போல, பாஸ்டர் பின்கட் கல்மண்டை போல, தம்பி ஜோன்ஸை போல. பிரைஸ் தி லார்ட்.
பரமேஸ்வரனை போல ஆமென் சோதிக்கப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். சொல்லிவிட்டு 2ஆம் அதிகார கடைசியில நான் வாசிக்கிறோம், அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற உனக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். அவர் போனபடினாலே உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவன். ஆமென். எல்லா விதத்திலும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவர் செல்லாத எந்த பாதையிலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறதில்லை. ஆமென். கர்த்தர் நம்மை எல்லா பாதையிலும் நடத்த வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கணும். அப்போ இயேசு சோதிக்கப்பட்டவர், அவருடைய புடமிடப்பட்டவர், அதே போல அவருடைய வசனமும் புடமிடப்பட்டது. ஆமென். வாசிக்க நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க. ஆமென். சங்கீதம் 12:6 வாசிங்க. அவருடைய வசனங்களோடு தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் போதும். ஆமென். தேவனுடைய வசனம் எல்லாம் எப்படிப்பட்டவைகள்? சத்தமா சொல்லுங்க. புடமிடப்பட்டவர்கள். 12:6 கொஞ்சம் விளக்கமா இருக்கு பாருங்க. சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. ஆமென். எத்தனை தடவை வெள்ளிக்கோயில புடமிடப்பட்டதா? அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அதாவது பரிபூர்ணமாய் புடமிடப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். வேதாகம நிலவிய நிபுணர் நெல்சன் எழுதுகிறார், இந்த வேதம் 25,000 முறை சோதிக்கப்பட்டது. கைவிட்டலே சொல்லலாமா? 25,000 முறை. உலகத்தில் எந்த மதத்தின் வேதங்களும் இப்படி புடமிடப்படவில்லை. ஆனால் 25,000 முறை புடமிடப்பட்ட ஒரே ஒரு மார்க்க சம்பந்தமான புத்தகம் உண்டானால் அது மாறாத அழியாத கர்த்தருடைய வார்த்தை. கைவிட்டலே சொல்லலாமா? ஆமென். இதை அழிக்க நினைச்சவெல்லாம் அழிஞ்சு போனாயா? பிரைஸ் தி லார்ட். கைவிட்டலே சொல்லலாமா? ஆமென். வால்டர் என்ற நாஸ்திகன் சொன்னா, within a decade of period the Bible will be forgotten by these people of this world. இந்த உலகத்துள்ள ஜனங்களால் இந்த வேதம் மறக்கப்பட்டு போகும் என்று சொன்னான். ஆனா அவன் செத்த பிற்பாடு அவன் வீட்டை வேதாகம சங்கத்தினர் விலைக்கு வாங்கி இன்னைக்கு லட்சக்கணக்கான பைபிளை அச்சாகி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. டைக்லீஷன் என்ற ரோம சக்கரவர்த்தி வீடு வீடாக ஆமென் புகுந்து வேதத்தை எடுத்து ரோட்ல போட்டு குவித்து தீயரித்தான். ஆமென். கிறிஸ்தவர்களை ஆலயத்தோடு இடித்து கொன்றான். ஆமென். எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஒரு நினைவு சின்னத்தை நாட்டி அவன் சொன்னது என்னவென்றால், கிறிஸ்தவர்களின் மூட நம்பிக்கையை வேறறுத்து விட்டேன் என்று அவன் சொன்னான். ஆனால் அவன் ஆண்ட ரோம சாம்ராஜ்யம் இல்லை, அவனும் இல்லை. அவன் எரித்த வேதாகமம் இன்றைக்கு வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது ஐயா. ஆமென். இன்னைக்கு சீனாவில் ஒரு சொடக்கு போட்டீங்கன்னா ஒரு வேதாகம் அச்சாகி வெளிவருகிறது. கைவட்டாலே சொல்லலாமா? ஆமென். ஒரு நொடிக்கு ஒரு வேதம் அச்சாகி வெளிவந்து கொண்டிருக்கிறது ஐயா. ஆமென். கம்பராமாயணம் வர்றதில்ல, பகவத்கீதை வர்றதில்ல, ஆமென், குர்ஆன் வர்றதில்ல, ஆமென், சீக்கிரருடைய கிரந்தம் வருகிறதில்ல, உலகத்தில் எந்த வேதமும் அப்படி வருகிறதில்ல. ஆனா உன் கையில இருக்கிற வானம பூமியை ஒளிந்து போனாலும் ஒளியாத இந்த சத்திய வேதமாகிய இந்த வசனம் அது இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக விற்கப்பட்டு அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதிகமாக பிரபல்யமாகிறது. ஆமென். அது சோதனைக்குள்ள போனது, இன்றைக்கு நிலைத்து நிற்கிறது. இயேசு பாடு வழியாக போனவர் இன்றைக்கு நிலைத்து நிற்கிறார். அவருடைய சபை பாடுகள் வழியாக உலகத்திலே போகிறது. உலகத்தில் எந்த மார்க்கத்தில் அதிக உபத்திரம் வருகிறது என்று ஒரு புள்ளி விவரம் எழுதி இருக்கிறார்கள். அதுல கிறிஸ்தவத்திற்கு தான் 80% உபத்திரவம் வருகிறதாம். தோத்திரம். ஆனால் 80% உபத்திரம் வந்தாலும் இந்த சபையை அழிக்க எவனாலும் முடியாது என்பதை அறிந்து கொள். கைவிட்டாலே சொல்லலாம். அதான் முதல்ல அல்லாஹ் சொன்னேன், எருசலேமில் ஆரம்பித்த சபை இன்றைக்கு உலகத்தின் 5 கண்டங்களிலும் பரவி இருக்கிறது. இப்படி பரவின ஒரே ஒரு மார்க்கம், அது கிறிஸ்தவ மார்க்கம் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. ஆகவே சபை பரீட்சிக்கப்பட்டது. கம்யூனிசம் ரஷ்யாவில் 150 வருஷம் இருந்தது. ஆனால் அந்த நாளில் தான் சபை வளர்ந்தது. கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். இன்றைக்கு மறுபடியும் ஆமென், ஜனாதிபதி புட்டின் மறுபடியும் கம்யூனிச கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். மறுபடியும்
எதிர்ப்பான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க ரஷ்யாவுக்காக ஜெபம் பண்ணணும். ஆனா இன்றைக்கு ரஷ்யாவில் 60% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கம்யூனிசம் கிறிஸ்தவத்தை அழிக்கவில்லை, ஆமென், சபையை அழிக்கவில்லை. தலைவர்கள், உலகத்தில் தோன்ற ராஜாக்கள் வேதத்தை அழிக்க முடியவில்லை. ஆமென். இயேசு அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். இயேசு நிலைத்து நிற்கிறார், வேதம் நிலைத்து நிற்கிறது, சபை நிலைத்திருக்கிறது. அதில் இருக்கிற நீயும் நானும் நிலைத்து இருப்போம். ஆமென். ஆமென். கையை தட்டி உற்சாகமாக Hallelujah. glory to God. Yes. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆகவே எந்த சோதனை வந்தாலும் அது உன்னை ஜெயிக்காது. கைவிட்டாலே சொல்லலாமா? ஏனென்றால் யார் உன்னோடு கூட இருக்கிறார் என்றால் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை நினைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உன்னை நினைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். காற்று வீசப்படுகிறது, ஜலம் அமருகிறது, பேழை நிற்கிறது. இந்த அனுபவம் உன் வாழ்க்கையிலே உண்டாகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய விசுவாசத்திற்கு என்ன உண்டு? பரீட்சை உண்டு. ஆகவே பாடுகள் என்பது, உபத்திரவம் என்பது என்னை அழிப்பதற்கல்ல, என்னை உயர்த்துவதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல புரிந்துகொள். ஆமென். உன்னை அழிக்கணும்னு நினைச்சா உன்னை கர்த்தர் ரட்சித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த அனுபவத்திற்குள் கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு தரிசனம் கொடுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை அப்படியே விட்டா இந்நேரம் நீ செத்து போயிருப்ப. போன இடம் புல்லு முளைச்சிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் உன்னை தெரிந்து கொண்டார் தெரியுமா? யோபு போல உன்னை புடமிட்டு உன்னை பிரகாசிக்க செய்வதே தேவனுடைய திட்டையா. ஆமென். உனக்கு ஒரு பிரகாசம் வரப்போகிறது, உனக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது, உனக்கு ஒரு மேன்மை வரப்போகிறது. உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை புடமிட்டு பரிசுத்தப்படுத்தி உன்னை சுத்த பொன்னாக விளங்க செய்வதே தேவனுடைய அனாதி தீர்மானம். ஆமென். சொல்லலாமா? கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரீட்சை கண்டிப்பா என்ன செய்யும் சொல்லுங்க? வரும். கைவிட்டலையிலே சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்கு என்ன இருக்கிறது? பரீட்சை இருக்கிறது. கர்த்தரால் பயன்படுகிறவர்கள், பயன்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள், விசுவாச மக்கள், ஆமென், கடந்த கால விசுவாசிகள் எல்லாரும் இந்த பரீட்சை வழியாக சென்றவர்கள். யார் அதற்கு தப்பவே முடியாது. ஆமென். தோத்திர கைவிட்டலையிலே சொல்லலாமா? ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். சோதனை சகிக்கிற மனுஷன், யாக்கோபு 1:12 சொல்கிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. ஆமென். கைவிட்டாலே சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனை என்ன செய்யணும்? சோதனை என்ன செய்யணும்? அங்க வசனம் என்ன சொல்லுது? சகிக்கணும். ஆமென். இப்போ ஒரு அடி அடிச்சுட்டா வலி உடனே போயிருது. ஆமென். ஆனா வலி கொஞ்ச நாள் இருந்தா அந்த வலியை நான் என்ன செய்றேன்? சகிக்கிறேன். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். அப்படிதானே? ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆபரேஷன் பண்ணி போட்டிருக்கு. அப்படிதானே? வலிக்குரிய மாத்திரை எல்லாம் வேகம் குறைஞ்ச உடனே வலிக்க ஆரம்பிக்குது. டாக்டர் ரவுண்ட்ஸ் வராரு. தம்பி, உனக்கு வலிக்க தான் செய்யும், நீ அதை என்ன செய்யணும்? சகிக்கோ, பொறுத்துக்கோ. அப்படிதானே? மாமியார பொறுக்கணும், சாகு மட்டும் பொறுத்துக்கணும், வேற வழியே கிடையாது. கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். மாமனார பொறுத்துக்கிடணும். ஆமென். குணங்கெட்ட உன் மேனேஜரை பொறுத்துக்கிடணும். அல்லேல வர மாட்டேங்க. ஆமென். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். சோத்ரா. அல்லேலூயா. மனைவி எக்குதப்பா சேர்ந்துட்டா டைவர்ஸ் பண்ண முடியாது, சகிச்சுக்கோ. கிருபை கேளு, கர்த்தர் ஒரு நாள்ல மாத்துவார். ஆமென். ஆமென். ஒரு அல்லேல சொல்லலாமா? ஆமென். பிரைஸ் அல்லாஹ். எக்குதப்பா ஒரு புருஷன்ட்ட மாட்டிக்கிட்டே, ஆமென், பரீட்சை, ஆமென், ஜோமண்டு கர்த்தர் மாற்றுவாரு. அதை சகிக்கணும். சகிக்கிறவன் யாரு? பைத்தியக்காரனா? ஆமென். அப்படியே சொல்லுது வேதம். சோதனை சகிக்கிறவனும் பைத்தியக்காரன், வாழ தெரியாதவன், ஏமாளி, கோமாளி, அப்ராணி, சப்ராணின்னு பைபிள் சொல்லல. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who endureth temptation. பிரைஸ் அல்லாஹ். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். சொல்லுங்க. கையை வைத்து சகிக்கணும். வர மாட்டேங்க. சொன்னோனே வந்துட போற மாதிரி பயப்படுறீங்களே. சகிக்கணும். கைவிட்டாலே லேலாமா? சகிப்பேன் சொல்லு. ஆமென். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென்.
அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சத்தியத்தை மரணம் வர மறக்காத, இயேசுவின் வருகை வரை மறக்காத. எப்படி தெரியுமா? ரட்சிக்கப்படுகிறோம், மனம் திரும்புகிறோம், முதல்ல பரீட்சை வரும். ரட்சிக்கப்பட்ட சந்தோஷம் நல்லா இருக்கும், ஆனா முதல்ல பரீட்சை வரும். பரீட்சை வந்த உடனே அதுல பாஸ் பண்ணா ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம். அப்படின்னா பரீட்சை, உயர்வு, ஆசீர்வாதம். கையை காட்டி சொல்லுங்க, பரீட்சை, உயர்வு, ஆசீர்வாதம். மறுபடியும் சொல்லுங்க பக்கத்துல, கையை காட்டி, பரீட்சை, உயர்வு, ஆசீர்வாதம். இப்ப உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அப்படின்னா தோத்திரம். எங்கிருந்து வந்தார்? அவன் ஊர் என்னும் கல்தை மெசொப்பொத்தேமியாவில் இருந்து அவன் எங்க வர்றான்னு சொன்னா, அவன் எங்க வரான்? கானான் தேசத்துல சீகேம் பட்டணத்திற்கு முதல்ல வந்து பலிபீடம் கட்டுறான். ஆமென். அந்த மெசொப்பொத்தேமியிலிருந்து கானான் வருவதற்கு 1810 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கான். கர்த்தர் அவனை தேசத்தை விடுன்னு சொன்னார். தேசத்தை விடுவது எளிதல்ல. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 1810 கிலோமீட்டர்னா எத்தனை வனாந்தரம், எத்தனை நதி, எத்தனை காற்று, எத்தனை போராட்டம், எத்தனை திருடர் பயம். தேசத்தை விடுவது எளிதல்ல. 1810 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இருக்கிறான். வழியில நிறுத்தி யாராவது கேட்டிருந்தா, டே ஆபிரகாம் எங்கடா போற? அவன் சொல்லுவான், ஒரு மகிமையின் தேவன் எனக்கு தரிசனமானார், அவர் போக சொல்லி இருக்கிறார், நான் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து போய் கொண்டிருக்கிறேன். கைவிடலே சொல்லலாமா? ஆமென். இனத்தை விடுவது அறுத்த பரீட்சை. இனத்தை விடுவது எளிதல்ல. தகப்பன் வீட்டை விடுவது எளிதல்ல. ஆமென். அதோடு பரீட்சை முடிந்ததா? இல்லை. ஆமென். தோத்திரம். ஆகாரை அனுப்பு அப்படிங்கிறார். யாரிடத்தில் சேர்ந்து பிள்ளை பெற்றானோ அந்த ஆகாரை அனுப்புடாங்கிறாரு. ஆமென். அது ஒரு பரீட்சை. அதோடு பரீட்சை முடிந்ததா? இல்லை. இஸ்மவேல் மூக்கு மூலியமா அழகா இருக்கிறான். அப்படிதானா? இஸ்மவேல் சந்ததி எப்படி இருக்கு? நம்மள மாதிரியா? அப்படிதானா? அடுப்பான பக்கத்துல காஞ்ச செங்கல் மாதிரி நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா. அரை வேக்காடு, முக்கா வேக்காடு, முக்கிலே முண்டானி வேக்காடுல உட்கார்ந்துருக்கான். நல்ல கொழு கொழுன்னு இருக்கான். பாகிஸ்தான் காரணம் பாருங்க, நல்ல முழு 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 முழுன்னு இருக்கு. நான் சென்னையிலேருந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ஒரு நாள் வந்தேன். என் பின்னால ஈரான்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. பனைமரம் மாதிரி அவ்வளோ ஹைட்டு, இத்தா தண்டி. 4 பேர் உட்கார சீட்டில் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நான் நினச்சிக்கிட்டேன், இங்கே இயேசுநாதர் கொடுத்த ஆசீர்வாதம்டா, நல்ல முழு முழுன்னு இருக்கிறீங்க. ஆமென். அந்த தகப்பன் அந்த இஸ்மவேலை ஆண்டவர் சொன்னார், அவன் பாலகனாக இருக்கும் பொழுது அவனை அனுப்பினாக்கிறாரு. பரீட்சை, அது ஒரு பரீட்சை. அதோடு நின்றதா? யுத்தத்தில் எல்லா பொருளையும் கொண்டு வந்து போட்டிருக்கிறான். பொண்ணு வெள்ளி எல்லாம் கிடக்குது. லோத்தை மீட்டாச்சு. சோதராஜா சொல்றான், ஏய் ஆபிரகாமே, இதெல்லாம் எடுத்துக்கடா. கர்த்தர் அதுலயே ஒரு டெஸ்ட் வச்சார். பொண்ணு வெள்ளி மேல உனக்கு மனசு இருக்கா? ஹல்லேலூயா. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கையை உயர்த்தி, ஒரு சரடாகிலும் எனக்கு. ஏன்னா நாளைக்கு நீ என்ன சொல்லுவ தெரியுமா? ஆபிரகாமே, நான் ஐஸ்வரவன் ஆக்கினேன் நீ சொல்லுவடா. பிரைஸ் தி லார்ட். கைவஜாலே சொல்லலாமா? ஆமென். நல்ல கவனிங்க. கர்த்தர் உயர்த்து வரைக்கும் நீ காத்திருக்கணும். ஆமென். மனுஷன் உயர்த்து வரைக்கும், மனுஷன் உயர்த்தரை எதிர்பார்த்தேனா அது சரிப்பட்டு வராது. ஆமென். நாளைக்கு அவன் சொல்லுவான். அல்லேலூயா. கைவஜாலே சொல்லலாமா? ஆமென். அதோடு பரீட்சை முடிந்ததா? இல்லை. ஆமென். ஈசாக்கை கொண்டு போய் வெட்டிடானார். தோத்திரம். அவ்வளவும் தாண்டி வந்தனா ரோம நிருபத்தில் வாசிக்கிறோம், விசுவாசிகளின் தகப்பன். கைவஜாலே சொல்லலாமா? ஆமென். பரீட்சை, உயர்வு, ஆசீர்வாதம். கைவஜாலே சொல்லலாமா? ஆமென். இது எப்படி வரும்? வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஆமென். பரீட்சை, உயர்வு, ஆசீர்வாதம். பரீட்சை, உயர்வு, ஆசீர்வாதம். பாஸ்டர் இன்னும் வரலையே, விரைவில் எதிர்பார், உனக்கு வரும். ஒரு அலையில சொல்லலாமா? ஆமென். விரைவில் எதிர்பார்க்க, கண்டிப்பா வரும், யாரும் தப்ப முடியாது. அவை விசுவாசத்திற்கு பரீட்சை உண்டு. ஆமென். 98ஆம் ஆண்டு நான் வியாதிப்பட்டேன். 5 வருஷம் படுக்கையில் இருந்தேன். ஆமென். சென்னையில் ஐயனாவரத்தில் ஊழியத்தை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பைபிள் ஸ்கூலில் 21 வருஷம் டீச் பண்ணேன். 98ல் வியாதிப்பட்டேன். பாஸ்டர் பீட்டர் கிளபண்டுக்கெல்லாம் நல்லா தெரியும், வந்து பார்த்துருக்கிறார்கள். ஒரே அறைக்குள்ளே இருந்தேன். ஆமென். ஸ்தோத்திரம். வாரத்தில் நாளில் டீச் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 2 மணி நேரம் டீச் பண்ணுவேன். வெள்ளிக்கிழமை சூட் கேஸ் எடுத்துட்டு எங்கேயாவது ஒரு சபையில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போயிடுவேன். நைட்டு இரவு முழுதும் பிரயாணம் பண்ணி வருவேன். அல்லது பாதி ராத்திரியில் வருவேன். ஆமென். வேகமாய் போய் கொண்டிருந்தேன். ஆமென். கீழ்கட்டில் சென்னையில் ஊழியத்தை முடித்து வரும் பொழுது பலவீனப்பட்டு நடக்க முடியாமல் ட்ரெயினை விட்டு இறங்க முடியல. என்னை தூக்கி கொண்டு பெட்டில் போட்டாங்க. தோத்துறா. ரொமடைட் ஆர்த்ரைட்டிஸ் என்ற பயங்கரமான வியாதி என்னை பிடிக்க ஆரம்பித்தது. ஆமென். ஒரு சுட்ட கோழி போல நான் ஒரு அறைக்குள் கிடந்தேன். ஆமென். வேகமாக சொல்றேன். நாட்கள் கடந்தது. அழுதேன், கண்ணீர் வடித்தேன், புலம்பினேன். ஆமென். ஏன் என்று கேட்டேன். கர்த்தர் பதில் சொல்லலை. கைவ தலையிலே சொல்லலாமா? ஆமென்.
தோத்துறான். நீ ஏன்னு கேட்க முடியாது. நீ ஒய் லார்டுனா அவர் ஒய் நாட் அப்படிம்பார். நீ ஒய் லார்டுனா என்னவர் என்ன சொல்வாரு? ஒய் நாட். ஏன்னா என் கரத்தில் நீ எப்படி இருக்கிற? களிமண்ணாக இருக்கிற. நான் எதுவும் உன் வாழ்க்கையிலே செய்வேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலங்கள் கடந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனையோ வைத்தியம் பார்த்தார்கள். ஹோமியோபதி வைத்தியெல்லாம் சேலஞ்ச் பண்ணி என் கேஸை எடுத்தான். ஒன்றால் முடியலை. ஆமென், ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரிலாம் அது ஒரு நாளைக்கு 9 ஆஸ்பிரின் கொடுப்பாங்க. காலையில் 3, மத்தியானம் 3, ராத்திரி 3. அதுக்கப்புறம் அது வயிறு பாதிக்க கூடாதுக்கா 3 ஆன்டாசிட் ஒவ்வொரு வேளையும். அதுக்கப்புறம் குளோரோக்கின்னு ஒரு மாத்திரை தந்தாங்க. அது கொடுக்குறப்ப டாக்டர் சொன்னார், கண்ணு பார்வை மங்குகிற நேரத்தில் இந்த குளோரோக்கின் டேப்லெட்டை நிறுத்திருங்கன்னார். ஆமென். அப்படி எல்லாம் எடுத்து பார்த்தோம். எல்லாம் சற்று வலி குறையும், ஆனால் வேதனை தாங்க முடியாது. ஆமென். டட்லி தங்கியா பால் தங்கியா எனக்கு நல்லா தெரியும். அவங்க சிறு வயதில் இருந்து இந்தியாவுக்கு வந்ததுல இருந்து தோதர். ஏன்னா இந்தியா வரும்போது நான் தான் அவர்களை திருச்சி வந்து கூட்டி கொண்டு வந்தேன். தோதரம். அவங்க என்னை ஒரு வேனில் படுக்க வைத்து என்னை பெங்களூர் கொண்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணினார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் வியாதி சுகமாகவில்லை. பயங்கரமான பத்தியம். முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, உப்பு சேர்க்கக்கூடாது, கரிமீன் சாப்பிடக்கூடாது. ஆமென், தோத்திரம். உடம்பு உருக்குலைந்தது. ஆமென். மரணத்திற்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான். என்னை பார்க்கிறவெல்லாம் சொன்னாங்க, போதகர்கள், என்னிடத்தில் கற்றுக்கொண்டவர்கள், தலைவர்கள் பார்த்தார்கள். ஆமென், பாஸ்டர் எபனேசர், ஆமென், his health is deteriorating, he will die soon. அவர் சீக்கிரம் செத்து போவார் அப்படிதான் சொன்னாங்க. எப்படி தெரியும்? இன்னைக்கு அதை சொல்றாங்க. அந்த நிலைமைதான் காணப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் இறங்கி, ஆமென், என்னை உயிரோடு கூட கர்த்தர் எழுப்பினார். ஐயா பிரைஸ் எல்லாம். 4.5 வருஷம் முடிவில் ஆமென், கர்த்தர் பாருங்க அகோர வலியை எடுத்து போட ஆரம்பித்தார். செவத்தை பிடித்து கட்டளை பிடித்து நடக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு இந்த லெவலில் நடந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தருகிறார். ஐயா ஆமென். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், விசுவாசத்திற்கு என்ன உண்டு? பரீட்சை உண்டு. அல்லேலூயா. அலசரிப்படுகிறாயோ? தேவனின் மனைவியின் கண்ணீரை கண்டார், என் கண்ணீரை கண்டார், என் பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டார். கர்த்தர் என்னை நினைத்தார். அல்லேலூயா. ஆமென். காற்றை வீச பண்ணினார், ஜலத்தை அமர பண்ணினார், வேளையை நிற்க பண்ணினார். இன்றைக்கு வரை ஓடிக்கொண்டிருக்கிறேன். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அலசடிப்படுகிற உன்னை கர்த்தர் நினைக்கிறார். அல்லேலூயா. தாவீது அலசடிப்பட்டான். ஆமென், ஸ்தோத்திரம். யோசேப்பு அலசடிப்பட்டான். அவனை நினைவு கூர்ந்து உயர்த்தின அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த உன்னை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். ஆகவே பாடுகளை கண்டு சோர்ந்து போகாத, ஆமென், துன்பங்களை கண்டு சோர்ந்து போகாத. நமக்கு முன்னோடியாக இயேசு போய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு முன்னோடியாக பரிசுத்தவான்கள் போய் இருக்கிறார்கள். நமக்கு முன்னோடியாக சில விசுவாச மக்கள் போய் இருக்கிறார்கள், விசுவாச வீரர்கள் போய் இருக்கிறார்கள். ஆகவே என்ன வந்தாலும் ஆண்டவரே, நான் விசுவாசத்தை விட்டு விலக மாட்டேன். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். உன்னை நினைத்து விடுவிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதை செய்ய வல்லமையுள்ள தேவன். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். இரண்டாவதாக தேவன் யாரை நினைக்கிறார்? வேகமாக போறேன். 111 சங்கீதம் 5 வசனத்தை வாசிங்க. 111:5. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். நம்முடைய உடன்படிக்கையை என்றென்றைக்கும் என்ன செய்வார்? நினைப்பார். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். இரண்டாவதாக யாரோடு உடன்படிக்கை பண்ணினாரோ அவர்களை கர்த்தர் நினைக்கிறார். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். தேவன், அதாவது ஏதேன் உடன்படிக்கை என்று இருக்கிறது, ஆதாமினுடைய உடன்படிக்கை என்று இருக்கிறது, நோவாவோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார், இஸ்ரவேலரோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். அப்படிதானே? தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் 1 பேதுரு 3:21 ஆமென், நம் தண்ணீரில் மூழ்கி நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். இப்ப நான் சொல்ல போறத கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் தேவன் உடன்படிக்கை பண்ணும் பொழுதெல்லாம் along with the covenant God gave promises. ஆமென். புரிந்து கொண்டீர்களா? கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். அந்த உடன்படிக்கையோடு தேவன் என்னத்தை கொடுத்தார்? சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். அப்ப கர்த்தர் உடன்படிக்கை நினைக்கிறார் என்றால் பொருள் என்ன? அதோடு கூட அவர் பண்ணின வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நினைக்கிறார். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென்.
கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணின, உனக்கு சொன்னவற்றை அவன் நினைவு கூறுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். இந்த தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், அவரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென், ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படி இருக்கிறார்? உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அந்த தேவன் சொன்னால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, மனிதர் சொல்றதெல்லாம் ஓடுகிற தண்ணியில உலக்கைய வச்சு எழுதணுமா. எப்படி? ஓடுகிற தண்ணியில. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் நிக்காது. அல்லேலூயா. வாக்கு பண்ணுவார்கள், அரசியல்வாதிகள் வாக்கு பண்ணுவார்கள், நிறைவேற்ற முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஏனென்றால் their abilities are limited. ஆமென். கைவிட்டாலே சொல்லலாமா? அவருடைய எல்லா திறமையும், அவருடைய எல்லா வாய்ப்புகளும் ஒரு எல்லைக்கு உட்பட்டவைகள். Praise the Lord. ஏன் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும்னா, என் சென்டென்ஸ் நல்ல கவனிங்க. man's resources are limited, God's resources are unlimited. ஆமென். ஆமென். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். புரிந்து கொண்டீர்களா? man's resources are limited. என் ஞானம், என் அறிவு, என் திறமை, என் பணம், என் பொருள், இது எல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே கிரியை செய்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். கைவிட்டாலே சொல்லலாமா? அல்லாஹ் தம்முடைய ஜனங்களை அவர் வாக்கு பண்ணின தேசத்துக்கு கொண்டு போவதற்காக செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிளந்தார், அப்படின்னா வனாந்தரத்தில் நடத்தினார். அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட தேவன்? ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர், கிரகிக்க கூடாத அதிசயங்களை செய்கிறவர், அவர் 1-2 அல்ல, எண்ணி முடியாததாக செய்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஸ்தோத்திரம். அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன். ஆமென். மோசே கூட சந்தேகம் வருகிறது, வானத்தின் பலகணியை திறந்தாலும் இது நடக்காதுன்னு அவன் சொல்றான். ஆனா கர்த்தர் என் கரத்தை பார்ப்பாய் என்று சொன்னார். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. வனாந்தரத்தில் அத்தனை 40 லட்சம் பேர் வந்திருப்பார்கள் என்று பண்டிதர்கள் கணக்கு போடுகிறார்கள். அந்த 40 லட்சம் பேருக்கும் தேவன் காடையை கொடுத்தார். ஐயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கைவிட்டாலே சொல்லலாமா? அவருடைய கரம் குறுகி போக ஆமென். பாளையத்தை சுற்றிலும் ஆமென். இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம். ஒரு நாள் பிரயாணம்னா 40 கிலோமீட்டர். தரையிலிருந்து 3 அடி உயரத்திற்கு ஒரு வேலி அடைத்தால் அது நிறைய காடைகள் வந்து விழுந்தது. கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அவர்கள் எத்தனை நாள் சாப்பிட்டார்களாம்? ஆமென். 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், அல்ல, ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். வாயில சாப்பிட்டு எப்படி வந்ததா? சொல்லுங்க. வாயில சாப்பிட்டு இப்படி காட்டின போதாது, வாயை திறந்து சொல்லணும். வாய் வழியா சாப்பிட்டு எப்படி வந்தது? மூக்கு வழியா வருது, ரூட்டே மாறி வருது. கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். ரெகுலர் ரூட்டை காட்டு வித்தியாசமான ரூட்ல வெளியே வருது. நல்லா யோசிப்பார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் செய்ய முடியுமா? முடியாதா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னால் ஆமென், அதை செய்ய வல்லமை உள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர், அதுலலாம் எங்களுக்கு சந்தேகம் இல்லை பாஸ்டர், ஆனால் கர்த்தர் உடனே செஞ்சிடணும். அப்படிதானே நம்ம பிரச்சனை? என்ன தெரியுமா? இந்த மாசம் வாக்குத்தத்தம் பண்ணா அடுத்த மாசம் செஞ்சிடணும். பிரைஸ் தி லார்ட். உடனே கிடைச்சிடணும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். ஆமென். காத்திருப்பதற்கு யாருக்கும் மனசே இல்லை. ஏன்னா இது வேகமாக போக உலகம். ஃபுட்டில் என்ன ஃபுட் வந்திருக்கு? ஃபாஸ்ட் ஃபுட். ஒரு காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் அடுப்பு கறியை வச்சு, எருவை வச்சு, விறகு வச்சு சமைச்சிட்டு இருக்காங்க? கிடையவே கிடையாது. ரொம்ப ரேர். ஸ்தோத்திரம். கிராமத்தில் அப்படி நடக்குது. எல்லாம் கேஸ் ஸ்டவ். ஆமென். வேகம். ஆமென், ஸ்தோத்திரம். மதுரையிலிருந்து விழுப்புரத்துக்கு ஒரு ட்ரெயின் போகுது. இன்னைக்கு என்ன, நாளை கழிச்சு காலையில் போய் சேரும். அதில் எவனும் போகவே மாட்டான். எது வேகமாக போகுது. ஒரு காலத்தில் மதுரையில் 2 ஃப்ளைட் வரும். காலையில் 1, சாயங்காலம் 1. காத்தாடி ஃப்ளைட் கும்பு 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 கும்புன்னு வரும். ஆமாம். இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு 25 ஃப்ளைட்டுக்கு மேலே வருது. ஸ்தோத்திரம். நிறைய ஆள் இடம் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் வேகமாக போகிற உலகம். பிரைஸ் எல்லாம். 2 வீலர் பாருங்க, ஒரு வீட்டில் 2 இருக்கு, 3 இருக்கு. அப்படிதானே? ஸ்தோத்திரம். கார், மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் கார் வச்சிருக்கிறான். எல்லாம் வேகமாக போகிறான். வேகமாக போகிற உலகம். அதனால ஃபாஸ்ட் ஃபுட்.
ஆமென். அதனால தான் ஃபுட் ப்ராடக்ட் கூட எடுத்துக்கொண்டா எல்லாம் திடீர் சமையல், எல்லாம் போட்டா பிரிச்சா சட்டியில போட்டா அப்படியே கொதிக்க வச்சா உடனே சாப்பாடு வந்துடுது. ஆமென், தோத்திரம். திடீர் சாம்பார் அப்படின்னா திடீர் இந்த இட்லி பொடி அப்படின்னா திடீர் அடை மாவு, எல்லாம் திடீர் திடீர் திடீர். சாவு எப்படி வருது? திடீர்னு வரும். திடீர் தான் வருது. ஒரு அலையிலே சொல்லலாமா? எல்லாம் சாவு அப்படித்தான் வருது, எல்லாம் திடீர் வருது, எல்லாம் காத்திருக்க இஷ்டமே கிடையாது. ஆமென். கைவிட அலையிலே சொல்லலாமா? ஆமென். உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு வேலையை வச்சிருக்கார். கைவிட அலையிலே சொல்லலாமா? ஆமென். எல்லாவற்றுக்கும் என்ன வச்சிருக்காரு? ஒரு வேலையை. எல்லாம் பக்கத்து ஆளை பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருக்கிறார். வேலை இல்லை, லையல வேலை. ஆமென். கைவிட்டலையிலே சொல்லலாமா? ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கார். பிரைஸ் தி லார்ட். கைவிட்டலையிலே சொல்லலாமா? ஆமென். நல்ல கவனிக்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இந்த ஃபர்ஸ்ட் லைனை வாசிங்க. கலாத்தியர் 4:5 சீக்கிரம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும். எப்போ பிறந்தாரா? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தார். கைவிட்டலையிலே சொல்லலாமா? ஆமென். தோத்திரம். முதலாவது தீர்க்க தரிசனம் மீட்பரை பற்றி பிதாவாகிய தேவனே சொல்லுகிறார். அப்படினா 700 வருஷத்துக்கு முன்னால யார் சொல்றா? ஏசாயா சொல்லுகிறான். 500 வருஷத்துக்கு முன்னால மீகா சொல்லுகிறான். ஆமென். புதிய ஏற்பாடு எழுதுது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் வருவது பிறந்தார். இயேசுநாதர் பிறப்பதற்கே ஒரு காலம், ஒரு வேளை. ஆமென். அவர் உயிரோடு பாருங்க, அவர் ஊழியத்திற்கு வருவதற்கு ஒரு காலம். ஆமென். முதலாவது அற்புதம் செய்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஆமென். தோத்திரம். கல்யாண வீட்டில் வேலை வரலன்னு சொல்லிட்டு இருக்காரு, விவரம் இல்லாம. அப்படித்தானா? திராட்சை தீர்ந்து போச்சு, என் வேலை இன்னும் வரலடாங்கிறார். கல்யாண வீட்டில் எல்லாம் வேகமா எல்லாம் ஆளா பறந்துகிட்டு இருக்கிறான். தோத்திரம். கர்த்தர் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரல. தோத்திரம். கல்யாணம் எப்போ வந்திருக்கோம்? ஒரு 20 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கலாமா? உங்க ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், அரை மணி நேரம் முந்திய வர மாட்டார், அரை மணி நேரம் பிந்திய வர மாட்டார். அவர் எப்பொழுதும் டைமுக்கு கரெக்டா வருவார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். சகோதரியே கவலைப்படாத, அவர் நேரத்துக்கு கரெக்டா வந்து நீ எதிர்பார்க்கிற அற்புதத்தை உனக்கு சொன்னதை நிறைவேற்ற அவர் இறங்கி வருவார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக அல்லேலூயா கைவிட்டு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அவர் பிறக்க ஒரு காலம், ஊழிய செய்ய ஒரு காலம், காட்டி கெடுக்க ஒரு காலம், மரிக்க ஒரு காலம், உயிரோடு எழும்ப ஒரு காலம். அவன் திரும்பி வருவதற்கும் பிதாவாகிய தேவன் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு காலம் இருக்குமானால் உனக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்கும் தேவன் ஒரு காலண்டரை போட்டு வைத்திருக்கிறார். அந்த காலம் நிறைவேறும் பொழுது எல்லாம் சரியாக, நேர்த்தியாக, அழகாக ஆமென் அவர் செய்து முடிக்க அவளோடு காத்திருக்கிறார் என்பதை ஆமென் இந்த காலை நேரத்திலே அறிந்து கொள் சபையே. ஆமென். கைவதாலே சொல்லலாமா? ஆமென். உன் ஊழிய வளர்ச்சிக்கு ஒரு காலம், உன் பிள்ளைகளுக்கு ஒரு காலம். கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாயே, அதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைவதாலே சொல்லலாமா? ஆமென். காட்டில தாவீது வாசித்துக் கொண்டிருந்தான். அப்படிதானா? காட்டில வாசித்துக்கிட்டு இருக்கிறான். யார் அதை கேட்டிருப்பா? ஆடு மாடு கேட்டிருக்கோம், அதனால காக்கா குருவி கேட்டிருக்கோம், மயில் கேட்டிருக்கோம். தோத்திரம். அவன் கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்கிறான். அவன் யார்? வாசிப்பதிலே தேறினவன். பிரைஸ் தி லார்ட். தோத்திரம். ஆனா கர்த்தர் அவனுடைய தாளத்தை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு காலத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவன் தன்னைத்தானே உயர்த்தல. ஹல்லேலூயா. இவன் தாளத்தை பயன்படுத்துவதற்கு யாருக்கு பேய் பிடிச்சதுடா? ஆமென். சவுலுக்கு பேய் பிடிச்சது. ஹல்லேலூயா. உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு வேற எவனுக்கு அது பேய் பிடிக்கும்? போ. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவன் யுத்த வீரன். அதுக்கு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தினார். நீ உன்னை உயர்த்த வேண்டிய தேவையில்லை, உன்னை அழைத்தவர், அபிஷேகம் பண்ணினவர், அவர் ஒரு காலத்தை வச்சிருக்கார். ஹல்லேலூயா. ஆமென். நடக்கும். ஆனா அது வர அடக்கி வாசிக்கணும். அங்கதான் பிரச்சனையே. ஹல்லேலூயா. தோத்திரம். ஏன் சிக்கன் 65 சொல்றோம்? சிக்கன் 100 சொல்லலாம்ல, ஒரு ரவுண்டா சொல்லலாம். ஏன் 65? அந்த குஞ்சு வெளியே வந்து 65 நாள் எங்க உட்கார்ந்துருக்கணும்? அந்த கூண்டில் உட்கார்ந்துருக்கணும். 66வது நாள்ல வெளியே அறுக்கிறதுக்கு கொண்டு வர்றான். அதனால அதுக்கு என்ன பேரு? பிராய்லர் சிக்கன், சிக்கன் 65.
ஒரு சிக்கன் 65 சாப்பிடனாலே 65 நாள் காத்திருக்கணும் சார். ஒரு குழந்தை வேணும்னா 10 மாசம் காத்திருக்கணும். அப்படிதானே? கரு உண்டா 5 மாசத்துல குழந்தைய கொடு அப்படின்னா வயிற்று கிழிச்சா அவளும் செத்து போயிடுவா, குழந்தையும் செத்து போயிடும். ஒரு அல்லையிலே போடு, கைவிட்டு அல்லையிலே சொல்லலாமா? ஆமே, தோத்துறான். அல்லேலூயா. ஸ்பெஷல் தோசை மாதிரி வராது ஆசீர்வாதம். சில ஹோட்டல்ல போனீங்கன்னா அப்படின்னா தோசை ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த சர்வர் உடனே சொல்லுவான் ஸ்பெஷல். உடனே வேர்வையை சுண்டி விட்டு விளக்கு மாத்து வச்சு தேய்ச்சி உனக்கு என்ன தோசை, அதான் ருசியா இருக்குன்னு இந்த ஆம்பளைகள்லாம் சாப்பிட்டு வர்றாங்க. ஸ்பெஷல் தோசை உடனே வந்துருது அடுத்த செகண்ட். அது மாதிரி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வராது. You have to wait. Hallelujah. கைவதலே சொல்லலாமா? ஆமென். தோத்திரம். Praise the Lord. சாது செல்லப்பா ஒரு சம்பவத்தை சொன்னார். தோத்திரம். ஒரு கருத்த பிள்ளை அவங்க அம்மா கூட்டிட்டு வராங்க. ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படிங்கிறாங்க. அவர் கேட்கிறாராம், எனக்கு வான் ஜெபம் பண்ணணும்? ஐயா கருப்பா பிறந்துட்டா எந்த மாப்பிள்ளையும் வர மாட்டேங்கிறாங்க, எந்த மாப்பிள்ளையும் வர மாட்டேங்க. இந்த தாய் அழுது, இந்த பொண்ணு வெக்கப்பட்டு குனிஞ்சு கொண்டே நிற்குது. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவர் திடீர்னு சொன்னாராம், ஏம்மா இந்த பிள்ளையை கொடுத்தவர் நிச்சயமா ஒரு மாப்பிள்ளை என்ன செய்திருப்பாரு, கண்டிப்பா வச்சிருப்பாரு, நீ கவலைவே படாத, நான் உனக்காக ஸ்பெஷலாக ஜெபம் பண்றேன், இது கல்யாணம் நடக்கிறப்ப எனக்கு கார்டு அனுப்பு, நான் வர்றேன் அப்படின்னாரு. இவர் ஜெபம் பண்ணார். ஒரு 5-6 மாதம் கழிச்சு ஒரு கார்டு வருது. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். தோத்திர ஆண்டவரே. கல்யாணத்துக்கு போறாரு. கல்யாணம் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டேஜில் போய் உட்காந்து மாப்பிள்ளையை பார்க்குற, மாப்பிள்ளை செக்கச்சவேன்னு இருக்கான். இவருக்கு ஒன்றும் புரியலை. கல்யாணம் முடிக்கணும், இவனை தனியாக கூப்பிட்டு கேட்கணும்டா அப்படின்னு முடிஞ்ச உடனே கீழே வந்து 2 பேரையும் ஆசீர்வதிச்சுட்டு அவனை தனியாக பக்கத்து ரூமில் கூப்பிட்டு போய், எப்படிடா இவளுக்கு சம்மதிச்ச? அவன் சொன்னான், நான் நல்ல சிகப்பு, இந்த சிகப்பை பார்த்தே போர் அடிச்சு போச்சு, ஆகவே நான் கெட்ட போகிற பொண்ணு நல்ல கருப்பாக இருக்குன்னு நினைச்சேன், இந்த கருப்பை விட்டா இன்னொரு கருப்பு எனக்கு கிடைக்காது, அதுக்காக சம்மதிச்சேன்னு சொன்னான். ஐயா இதை சிரித்தாலும் அதுல என்ன அடையாளம் இருக்கு தெரியுமா? காலம் வர்றப்ப உனக்கு மேளம் தட்டுவாங்க. ஆமென் ஆமென். கைவிடலே சொல்லலாமா? நீ அவசரப்பட்டு ஓடி காடி பானைக்குள்ள விழுந்துராத. இப்ப அலையிலே வராத. கைவிடலே சொல்லலாமா? ஆமென். வாலிப பிள்ளைகளே கவனமாயிரு. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரெபேக்கா தண்ணி கூட தூக்கிட்டு போறப்ப அவளுக்கு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகணும் அவன் நினைச்சிருக்கவே மாட்டான். அவளை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கார். ஆமென். ஏற்ற வேளையில எல்லாம் அவர் அழகாய் செய்வார். பிரசங்கம் 3:11 அதன் காலத்தில் அதனை நேர்த்தியாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆகவே நீ மறந்து விடாத. ஏற்ற காலத்தில் திருமணம் நடக்கும், ஏற்ற காலத்தில் உயர்வு வரும், ஏற்ற காலத்தில் ஊழியத்திலே முன்னேற்றம் வரும். ஆமென். 7 வருஷம் பாஸ்டர் ஆதாம்துரை அவர்கள் கோயில்பட்டியில ஆமென் பட்டினி கிடந்தார்கள். ஒரு டீ குடிக்க கூட உண்டியல்ல காசு கிடையாது. தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு முன்னால புளியங்குடியில இருந்தாங்க, அதுக்கு முன்னால செங்கோட்டையில இருந்தாங்க. ஆமென். தரித்திரம், கஷ்டம், பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க காசு கிடையாது, கண்ணீர் வடித்தார்கள். ஆனா 8வது வருஷத்துல கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆமென். இன்னைக்கு 58 வருஷமா கோயம்புத்தூர்ல ஊழியம் செய்யறாங்க. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைவிடலே சொல்லலாமா? ஆமென் ஆமென். எப்போ அருமையான ஊழியர்களே, நீங்க எடுத்த உடனே மந்திரத்துல மாங்காய் காய்க்கிற வியாபாரம் கிறிஸ்தவ ஊழியம் அல்ல. ஆமென். கைவிடலே சொல்லலாமா? ஆமென். யோசுவாவே, நீ அடங்கி இருக்க வேண்டிய காலம் உண்டு, நீ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிற ஒரு காலம் உண்டு. ஒரு நேரம் வரும், மோசே தேவனுடைய ஆலோசனைப்படி உன்னை கூப்பிடுவான், அவன் உனக்கு ஒரு தலைவர் பதவி கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். உனக்கு ஒரு ஊழியம் கிடைக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏற்ற காலத்தில் வீட்டை கர்த்தர் தருவார். ஆமென். 1980ஆம் ஆண்டு எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். அவர் பேர் பேபி வர்கீஸ், கலிகா வழியிலேருந்து வந்தார். அவரை தேடி நான் போல, எங்க அம்மாவை கூட்டிட்டு ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். அப்ப எனக்கு பீரியட், அந்த பீரியட் கிடையாது, லீஷர். ஆகவே அதுக்கு போன உடனே நான் பின்னால உட்கார்ந்தேன். பிரசங்கம் பண்ணிட்டு நேரம் என் பின்ன பக்கத்தில் வந்தார், தலையில கை வச்சார், நிறைய காரியம் சொன்னார். அதுல ஒண்ணு, கர்த்தாவு எனக்கு 4 வீலர் தரும், கர்த்தாவு எனக்கு 4 வீலர் தரும். அவன் மலையாளத்தில் சொல்றார், கர்த்தர் உனக்கு 4 சக்கர வாகனம் தருவார். டிரான்ஸ்லேட் பண்றப்ப யோசிக்கிறார். அவர் சொல்றார், தெய்வம் வர எதுவும் பரா, கர்த்தாவு எனக்கு 4 வீலர் தரும்.
ദൈവം யோசிக்கிறாரு, பரா தெய்வம் പറയുന്നു. தோத்ரா 80ல வாக்கு பண்ணாரு. எனக்கு 2005ல தான் ஒரு பேங்க் மேனேஜர் கார் கொண்டு வந்து தந்தார். ஒரு காருக்கு எத்தனை வருஷம்? 25 வருஷம் காத்திருக்க வேண்டியதாயிற்று. ஒரு வசனத்தை வாசிங்க, இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. சங்கீதம் 105:19 வாசிங்க. சங்கீதம் 105:19. Turn to scripture and read it. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், அந்த வார்த்தையை கவனி. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. என்னை புடமிட்டதுன்னு போட்டு வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் என்னை புடமிட்டதே. பிரைஸ் தி லார்ட். கைவஜாலே சொல்லலாமா? ஆமென். இப்ப நல்லா கவனிங்க. அதுல ஒரிஜினல் எப்படி தெரியுமா இருக்குது? உன்னை உருவாக்கி தயார்படுத்தி அதற்கு பிற்பாடுதான் வாக்குத்தத்தம் பண்ணதை உன் கையில கொண்டு வந்து தருகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்ப நல்லா கவனிங்க. எனக்கு பையனை பாருங்க. இப்ப இந்த இடது கை கர்த்தர் வாக்கு பண்ணின காலம், எனது வலது கை நிறைவேற்றுகிற காலம். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட காலம் கர்த்தர் உன்னை உருவாக்குகிற காலம். பிரைஸ் தி லார்ட். கைவஜாலே சொல்லலாமா? ஆமென். அந்த உருவாக்குற காலம் முடிஞ்சா கர்த்தர் உன் கையில கொண்டு வந்து நிச்சயமாக தருவார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வசனம் அவனை என்ன செய்தது? புடமிட்டது. உன்னை தயார் பண்ணாம கொடுத்தார்னா குரங்கு கையில கிடைச்ச பூமாலை தான், பிச்சு போட்டுருவேன். நீ உனக்கு அருமை தெரியாது. ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவரை என்ன செய்தது என்றால் புடமிட்டது. கைவஜாலே சொல்லலாமா? ஆமென். எத்தனையோ காரியம் மூன்றாவதாக கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 19:29 உன் நிமித்தம் கர்த்தர் பிறரை நினைக்கிறார். ஆமென். உன் நிமித்தம் கர்த்தர் பிறரை நினைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக அலசடிப்படுகிறவர்கள், சோதனையிலும் வேதனையிலும் இருக்கிறவர்களை நினைக்கிறார். இரண்டாவதாக அவன் யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அவர்களை கர்த்தர் நினைக்கிறார். அவன் மூன்றாவதாக உன் நிமித்தம் கர்த்தர் பிறரை நினைக்கிறார். 19:29 வாசிங்க. ஆதியாகமம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆமென். உன் நிமித்தம் கர்த்தர் பிறரை நினைக்கிறார். ஆமென். என்ன சந்தர்ப்பம்? ஆண்டவர் சோதோம் குமாரை அழிக்க போகிறார். ஆனா அதுக்கு முன்னால ஆமென், ஆபிரகாம் உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறான். அப்படிதானே? தோத்திரம். அவன் ஜெபம் பண்ணுகிறான். 50 நீதிமான் என்று அழிப்பீரா, 45, 40, அதான 30, 20, 10 குறைச்சு கொண்டே வருகிறான். கர்த்தர் அழிக்க மாட்டேன்னு போயிட்டார். அதை அழிக்கும் பொழுது யாரை நினைக்கிறார் என்றால் ஆபிரகாமை நினைத்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் கர்த்தர் பிறரை நினைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்க கணவர் ரட்சிக்கப்படலை, ஆனா உங்க ஜெபம், உங்க அர்ப்பணிப்பு, உங்க உபவாசம், உங்களுடைய பரிசுத்தத்தை பார்த்து ஆண்டவர் அவர்களை அவர் விடுவிக்கிறார். அவர் தப்பு வைக்கிறார். அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அவருக்கு ஆபத்து வராது. அவருக்கு வியாதி வந்தாலும் அற்புத சுகம் கிடைக்கும். யார் நிமித்தம் என்றால் அது ஜெபிக்கிற ஒரு தாய். ஆமென். நான் சொல்ற ஜெபிக்கிற ஒரு போதகர் நிமித்தம் சபை மக்களுக்கு தேவன் பொல்லாங்கு வராதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமென். ஆமென். கைவஜாலே சொல்லலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனியுங்கள். உங்கள் நிமித்தம், பிரைஸ் தி லார்ட், உங்கள் நிமித்தம். ஆமென். பெற்றோர் ஜெபிக்கிறதுனால பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவன் மன திரும்பல, அவன் ரட்சிக்கப்படல, சேட்டை பண்றான், ஆனால் நல்லா படிக்கிறான், அப்படியே அட்மிஷன் கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது, உயர்கிறான். காரணம் என்னவென்றால் இவனுக்காக ஜெபிக்கிற ஒரு பெற்றோர். கைவஜாலே சொல்லலாமா? ஆமென். ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தர் யாரை ஆசீர்வதித்தார் என்றால் ஆமென், லோத்தை விடுவித்தார். ஐயா ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், நீ யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாயோ, கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறாயோ, 17ஆம் ஆண்டிலே ஆமென் ஜெபித்தாய், நீ 18ஆம் நுழையும் பொழுது என்ன ஜெபித்தாய் தெரியுமா? இந்த வருஷத்திலாவது நீ அவர்களை விடுவிக்க வேண்டும், அந்த ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாயே. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். மகளே, உன் ஜெபத்தை கேட்டு இந்த 2018 ஆரம்பத்தில் அவர்களை நான் விடுவிப்பேன், நான் சுகமாக்குவேன், உயர்த்துவேன், குழந்தை பாக்கியத்தை நான் தருவேன், நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் உன்னோடு கூட இந்த காலை நேரத்தில் அவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆமென். கைவட்டாலே சொல்லலாமா? ஆமென்.
கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசேப்பு எகிப்தில இருந்தான். போத்திபார் வீடு விக்கிரகத்தை வணங்கின வீடு, அப்படிதானே? அவன் விக்கிரகத்தை வணங்கினான். ஆனால் because of Joseph, God blessed that man, amen, and his household, amen. அவன் பாருங்க விக்கிரகத்தை வணங்கினவன் தான். ஆனா யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். ஐயா, நீ ஒரு ரட்சிக்கப்படாத கம்பெனில வேலை செய்யலாம், உன் நிமித்தம் அந்த கம்பெனி மூடாம கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென், ஆமென். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். உன் நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் நிமித்தம் கர்த்தர் விடுவிப்பார், உன் நிமித்தம் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்மவேல் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் அல்ல. நீங்க 17ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். 17ஆம் அதிகாரம் ஆண்டவர் ஈசாக்கை குறித்து சொல்லிக்கொண்டே வருகிறார். என்ன செய்ய போறேன் எல்லாம் சொல்லிக்கொண்டு வரும் பொழுது ஆபிரகாம் உள்ளம் வேதனைப்படுது. ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கனே, ஆமென், கர்த்தர் கேட்காம அவனை ஆசீர்வதியும் என்று சொல்ல கூட அவனுக்கு மனதில்லை. அவன் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறான், இடைச்சோறுகளாக ஒரு ஜெபத்தை போடுறான். ஐயோ, இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைப்பானாக. அல்லேலூயா. கர்த்தர் என்ன அருமையாய் பின்னால சொல்றார் தெரியுமா? டேய், அவனும் உன் வித்தாய் இருக்கிறபடினால் அவனையும் ஆசீர்வதிப்பேன். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தர் இஸ்மவேலை ஆசீர்வதித்தார். யோசேப்பு நிமித்தம் எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் நிமித்தம் லோத்தை விடுவித்தார். ஆமென். ஒரு தாவீது, ஒரு யோனத்தான் நிமித்தம் மேவி போசேத்திற்கு முடவனுக்கு தயை கிடைத்தது. அது போல உன் நிமித்தம் கர்த்தர் நீ விரும்புகிற ஆசீர்வாதத்தை உனக்கு தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாஸ்டர் இஸ்ரவேல் ஒருத்தர் இருந்தார். இந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டார். ஆமென். அவருக்கு 4-5 பிள்ளைகள் உண்டு. வேலையை ராஜினாமா செய்தார். ஊழியத்திற்கு வந்தார். ஊழியத்துக்கு வர்றப்ப அவங்களுடைய தாய் சொன்னாங்க, டேய் பாருங்க, இத்தனை பிள்ளைகளை வழி நடத்துவது யாருடா? யார் போஷிப்பார்கள்? ஆமென். நீ போனா நாங்கெல்லாம் சாக போறோம் மருந்து குடித்து என்று சொன்னார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ செத்தாலும் பரவாயில்லை, உன் பணத்து மேல நடந்து போய் நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு போயிருவேன் தைரியமா சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு சம்பளம் தருமானால் ஆண்டவருக்காக போகிறேன், அந்த பரலோக அரசாங்கம் என் நிமித்தம் உங்களை ஆசீர்வதித்து நடத்தும் என்று அவர் சொன்னார். ஆமென். நடந்த உண்மை. கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் அந்த பிள்ளைகள் எல்லாவரையும் IAS IPS லெவல்ல கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். ஐயா, ஆமென். அதுல சிலர் கர்த்தருக்குள்ள வரவே இல்லை. ஆமென். சிலருக்கு அந்த ஆண்டவரை பற்றி ஒரு அன்பு இருக்கிறது, ஆனால் முழுமையாய் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உன்னுடைய ஒப்பு கொடுத்தல், உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய தியாகம், உன்னுடைய ஈக, உன்னுடைய வைராக்கியம், உன்னுடைய உபவாசம், இதையெல்லாம் மறந்து விடுகிற தேவன் அல்ல. அதெல்லாம் நீ யாருக்காக ஜெபிக்கிறாயோ, இந்த 2018ஆம் ஆண்டிலே நீ எதற்காக ஜெபித்தாயோ அந்த ஆசீர்வாதத்தை அந்தந்த குடும்பங்களுக்கு தந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவதை உன் கண்கள் காண செய்வார் என்பதை இந்த காலை நேரத்திலே அறிந்து கொள் தேவனுடைய பிள்ளையே. எல்லாரும் கண்களை மூட போறோம், ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Let us all stand to our feet, please. எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். F கொடுப்பா, F கொடு. ஆமென். குயிக்கா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென். few minutes முடிக்க போறோம். 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் அல்ல 2 நிமிஷம் தான். ஒரே பல்லவி. நோவாவை நினைவு கூர்ந்ததால் பெருங்காற்று வீச செய்தாரே. நோவாவை நினைவு கூர்ந்ததால் பெருங்காற்று வீச செய்தாரே. தண்ணீரும் வற்றினதையா, விடுதலையும் வந்ததையா. பாடுவோம். தண்ணீரும் விடுதலையும் வந்ததையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. கைத்தட்டி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நோவாவை நினைவு கூர்ந்ததா
பெருங்காற்று வீச செய்தாரே. பாடுவோம். நோவாவை நினைவு கூர்ந்ததா, பெருங்காற்று வீச செய்தாரே. தண்ணீரும் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. எவ்ரிபடி நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நினைவு கூறும் தெய்வமே நன்றி. அந்நாளை நினைவு கூர்ந்ததா, குழந்தை பெற்றெடுத்தாலே. அந்நாளை நினைவு கூர்ந்ததா, ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறேன் நன்றி ஐயா. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறேன் நன்றி ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி.